அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாப் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டேட் ரிலேட்டடாக ஃபாஸ்டஸ்ட் ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 6th ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இன்னைக்கு கிளாஸஸ் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் எவல்யூஷன் எப்படி இருந்தது. ஓகேங்களா? ஹியூமன் எவல்யூஷன் தான் ஃபர்ஸ்ட். அதாவது எர்த் வந்து 460 வரைக்கும் முன்னாடி என்ன ஆச்சுன்னா உருவாச்சு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் எப்படின்னா படிப்படியானது குரங்கிலிருந்து வந்து நவீன மனிதன் ஆகிருப்பான். இப்படி ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னது சில ஃபீச்சர்ஸ் வச்சு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம நேம்ஸ் வச்சுட்டு வந்திருப்போம். அது ரிலேட்டடாக பார்க்கலாம். ஆஸ்ட்ரோபீடிகஸ், அப்புறம் ஹோமோ ஹெஃப்லிகஸ், ஹோமோ எரக்டஸ், நியாண்டர்தால், ஹோமோ செப்பியன்ஸ், குரோமேக்னான்ஸ். இந்த அடிப்படையில் என்ன பண்ணியிருப்போம்னா அவங்களுடைய ஃபியூச்சர்ஸ் வச்சு என்னன்னா நேம் வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம், நம்ம வந்து எவலேட் ஆக மனிதன் வந்து எவலேட் ஆக சொல்லிட்டு வந்திருப்போம். அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா குரோமேக்னான்ஸ் பார்த்தீங்கன்னா என்னது அவங்க நவீன மனிதன் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மனிதனுடைய அதாவது மனித மூதாதையருடைய முந்தைய இனம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறோம், ஹோமோ எரக்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இவங்க எந்தெந்த ரீஜன்லேருந்து எப்படி இருந்து எவல்யூஷன் ஆயிருக்காங்கன்னு பார்க்குறோம். அது மட்டும் எங்கிருந்து எப்படி மைக்ரண்ட் ஆனாங்கன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க என்னது உலக அளவில் மைக்ரண்ட் ஆகிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆப்பிரிக்கா வழியாக என்ன இருப்பாங்க, அவங்க ஃபுல்லாக உலகம் முழுக்க குடிபெயர்ந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, 4 கால் அதாவது குரங்குமா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குளிஞ்சு நடந்திருப்பாங்க சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இறுகப்பற்று, அதாவது ஒரு பொருள் என்ன பண்ணுவாங்கன்னா பிடிச்சு நடக்க போவாங்களா. அப்படி ஆக நாள்பட்ட அளவில் என்ன பார்த்தீங்கன்னா விரல் நீச்சி ஏற்படுது, கட்டைவர் உருவாக்கம். அப்புறம் வந்து நேரம் நிமிர்ந்து நட மனிதன் வந்து என்ன பண்ணுறான் நெக்ஸ்ட் நவீன மனிதனை உருவாக்குறான். ஓகேங்களா? அதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மனிதர்களும் அவங்களுடைய வாழ்விடங்கள் வச்சு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரீஜனில் வந்து அவங்க வாழ்ந்துருக்காங்கன்னு பார்க்கும்போது ஆஸ்ட்ரோபீடிகஸ் எந்த ரீஜனில் வாழ்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்கா, ஹோமோ ஹெஃப்லிகஸ் பார்த்தீங்கன்னா தென் ஆப்பிரிக்கா, ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா, நியாண்டர்தால் ரஷ்யா அண்டு குரோமேக்னான்ஸ் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், பீக்கிங் மனிதன் சீனா, ஹோமோ செஃபியன்ஸ் அமெரிக்கா அண்டு ஹைடல்பர்க் மனிதன் பார்த்தீங்கன்னா லண்டன். ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளேசஸ் வச்சு நிறைய நம்ம வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது குழுக்குள்ள வாழ்ந்துருப்பாங்க. 30 இருந்து 40 பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வாழ்ந்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் வந்து தேன் சாப்பிட்றது, கிழங்கு சாப்பிட்றது, படிப்படியாக வேட்டையாடுறது இந்த மாதிரி இருந்திருக்கும். அப்போ நாடுகளில் பார்க்கும்போது என்னாச்சு, நமக்கு பேசிக்காக தெரிஞ்சதானே ஒரு ஹியூமன் எப்படி வந்துருப்பான், எப்படி எவல்யூஷன் ஆகிருப்பான்லாம் தெரியும் நமக்கு. ஃபுட்டு சாப்பிட்டு நம்ம ஆற்றங்கரை உரமாக போட்டிருப்பான். அது போடும்போது என்னாச்சுன்னா அந்த சீட்ஸ் வந்து முளைக்கும் போது ஓகே இது போட்டால் மரம் வளருது அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணியிருப்பான் தெரிஞ்சு வச்சு நாளில் என்ன மனித மூளை வந்து வளர்ச்சியடைய மனிதன் என்ன பண்ணியிருப்பான்னா வளர்ச்சி அடைஞ்சிருப்பான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தீப்பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தாமல் இன்னுமே தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் பார்த்தீங்கன்னா நீலகிரின்னு சொல்லக்கூடிய உதகமண்டலம் ஊட்டி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன இருக்காங்க நெருப்பு உண்டாக்கக்கூடிய தன்மையெல்லாம் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிற பழங்குடியின மக்கள் காணப்படுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மனுஷன் எப்படி நெருப்பு கண்டுபிடிச்சான் பார்த்தீங்கன்னா சிக்கிமிக்க கல்லை வச்சு நெருப்பு கண்டுபிடிச்சான் அதெல்லாம் சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவனோட கல்லை வந்து எப்படி பாலிஷ் பண்ணியிருப்பான், கூர்மையாக்கியிருப்பான்னு பார்க்கும்போது ஒரு கல்லை மூலமாக அது ஒரு கல்லை வச்சு என்ன பண்ணியிருப்பான்னா ஷார்ப் பண்ணியிருப்பான். பேசிக் திங்ஸ் தான் இந்த சிக்கிமிக்கி கல் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சக்கரம் உருவாக்குன மனிதனுடைய முக்கியமான மனித கண்டுபிடிப்பு பார்க்கும்போது எனது சக்கரம் தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சக்கரத்துக்கு அடுத்து என்ன பண்ணுறான், சக்கரத்தை யூஸ் பண்ணி அவன் பானை செஞ்சிருப்பான். ஓகேங்களா? இப்படிதான் மனித நாளை டெவலப் ஆகிட்டே இருக்கும்போது இது ரிலேட்டடா வரலாற்று இருக்கும்போது அதாவது ஒரு வரலாறு வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் பார்க்கும்போது எனக்கு அதுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ தமிழ்நாடு ரிலேட்டடா அதுக்கு என்னென்ன சார் எவிடன்ஸ் எந்தெந்த ஏரியாவில் சார் கிடைச்சிருக்குன்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பாறை ஓவியங்கள்லாம் என்ன பண்ணியிருப்பான், அவனுக்கு வந்து ஒரு பாறை ஓவியங்கள் நிறையா காணப்படுது. ஃபர்ஸ்ட் மனுஷன் என்ன பண்ணுவான், குகையில வந்து தங்கி வாழ்ந்திருப்பான். தங்கி வாழும்போது என்னது அவனுக்கு அந்த போ மொழி எழுத்து மொழியெல்லாம் நிறைய உருவாகி இருக்காது. அப்போ பார்க்கும்போது சைகை மூலியமா சைகை மூலமா என்ன பண்ணியிருப்பான்னா அவன் என்ன பண்ணியிருப்பான் எல்லாத்தையும் இந்த டிராமணி கிற்களாக வரைஞ்சி வச்சிருப்பான். ஓகேங்களா? இந்த மாதிரி குகை ஓவியங்கள் எங்க சார் காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான காணப்படுது கீழ்வளை விழுப்புரம், அப்புறம் உசிலம்பட்டி மதுரை, குமுதபதி கோவை, மாவளைப்பு கோவை, பொறிவரை கரிக்கையூர், நீலகிரி இந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா என்னது பழங்கால குகை ஓவியங்கள் காணப்படுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கும்போது பழங்கால பாறை ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்கும் நிறைய இடத்துல காணப்படுது. அது பார்க்கும்போது கிட்டத்தட்ட 750க்கும் மேற்பட்ட என்னது குகை ஓவியங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா தமிழ்நாடு அதாவது ஓவரால் இந்தியாவில் காணப்படுது. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க என்னென்ன அவங்க எப்படி வேட்டையாடி இருப்பாங்க, அவங்க வந்து எந்த விலங்கு வேட்டையாடி இருப்பாங்க, எந்த கருவிகளை வந்து யூஸ் பண்ணி குத்தி அதை வந்து மர்டர் பண்ணியிருப்பாங்களா, விலங்கு ஹண்ட் பண்ணியிருப்பாங்களா, அதெல்லாம் என்ன பண்ணியிருக்குன்னா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதாவது செடி எப்படி வளருது, செடி வளர்ந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா என்னது நார்மலாக சீட்ஸ் பழத்தை சாப்பிட்டுட்டு சீடு என்ன பண்ணுறாங்கன்னா ஆற்றங்கரை ஓரமாக இல்லை அந்த ரிவர் பேசின் ஓரமாக என்ன பண்ணுறாங்க தூக்கி போடுறாங்க.
நாடுல அவங்க போகும்போது என்ன ஆகுது, ஏதோ அவங்க தூக்கி போட்டதுல இருந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு செடி வளருது. அது மூலமா அதுல இருந்து என்ன பண்ணுது, காய் காய்க்குது. ஓகேங்களா. இப்படி எப்படி ஒரு சின்ன குழந்தை வந்து வளர்ந்து வருமோ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மனித வாழ்க்கையும் வளர்ந்து வந்திருக்கு. இதான் வந்து சிம்பிள் ரொம்ப பேசிக் திங்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. அதான் வந்து இவ்வளவு இருக்கு. அது மட்டும் இல்லாம அது எந்த மண்ணில் போட வருதுன்னு கூட நம்ம தெரிஞ்சிருக்காங்க. ஓகே, வண்டல் மண் சாதகமா இருக்கும் போல, அதுதான் என்ன ஒரு செடி முளைப்புக்கு காரணமா இருக்கும்ல அவங்க தெரிஞ்சிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் மனிதன் வந்து வளர்ந்து வாழ்ந்துட்டான். வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது என்னன்னா அர்பனைசேஷன் அப்படி இல்லை, ஒரு சிவிலைசேஷன் நோக்கி போறோம். சிவிலைசேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். நாகரிகம் பார்த்து உலகத்தில் மொத்தம் முக்கியமான 4 நாகரிகங்கள் இருக்கு. முதல் நாகரிகம் பார்த்தீங்கன்னா மெசபொட்டோமியன் சிவிலைசேஷன், இல்லை மெசபொட்டோமியா நாகரிகம் சொல்லுவோம். செகண்ட் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம். மூணாவது ஈஜிப்ட் நாகரிகம், எகிப்து நாகரிகம். ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சைனீஸ் நாகரிகம். ஓகேங்களா. இந்த மாதிரி 4 நாகரிகங்கள் இருக்கு. இல்ல காலத்தால் முற்பட்டது, அதாவது ஒரு முழுமையான ஃபர்ஸ்ட் ஒரு நாகரிகம் பார்த்தோம்னா என்னது மெசபொட்டோமியன் இயர்ஸ் பார்த்தோம் என்னது 3500 முதல் 2000 வரை. அதே போல நம்மளுடைய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா 3300 முதல் 1900 வரையும். நம்மளுடைய ஈஜிப்ட் பார்த்தீங்கன்னா 3100 முதல் 1100. சைனீஸ் நாகரிகம் பார்த்தீங்கன்னா 1700 இருந்து 1122 வரையும் என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஓகேங்களா. இதான் இந்த காலங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. சரி, மனித நாகரிகம் பார்த்தீங்கன்னா அதாவது ஹியூமன் சிவிலைசேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நதி, அதாவது ரிவர் பேசின் ஒட்டினா ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. நாகரிகம் பார்த்தீங்கன்னா அது எந்த ஊரான ரிவர் தண்ணின்றது அது இன்றியமையதாக இருக்கும்போது அது நாகரிகம் வந்து ரிவர் பேசினை ஒட்டி அமையுது. அப்படி உருவாகும் போது என்னது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அது வந்து என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வளமான மண், அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸு. நெக்ஸ்ட் ஹரப்பா வந்து என்ன சொல்றா, புதையுண்ட நகரம். ஏன் சார் ஹரப்பா புதையுண்ட நகரம் சொல்லும் பார்த்தீங்கன்னா அது எரிந்த. நெக்ஸ்ட் பார்க்கணும் நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி பார்க்க போகிறோம். சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி பார்க்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிக்கிறோம், சார்லஸ் மேசன் தான் என்ன பண்ணுறாங்க கண்டுபிடிக்கிறாரு. ஓகேங்களா. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடன் கோபுரங்கள் மீது கட்டப்பட்டுள்ளது என இந்த ஹரப்பாவை சொல்லியிருப்பார். ஓகேங்களா. 1886 என்னன்னு பார்த்தீங்கன்னா லாகூர்ல இருந்து கராச்சிக்கு என்ன பண்றாங்கன்னா ரயில் பாதை அமைக்கும் போது அந்த இடத்துடைய தன்மை அறியாம என்ன பண்றாங்க, அந்த கட்டுமானங்கள்லாம் சேர்ந்த போது அதுல எடுக்கப்பட்ட செங்கற்களை என்ன பண்றாங்கன்னா ரயில் பாதை கட்டமைப்புக்கு என்ன பண்ண பயன்படுத்திக்கிறாங்க. நெக்ஸ்ட் சார் பார்க்கும்போது 1920 தொல்பொருள் ஆய்வாளர் 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி என்ன தெரியுது, இப்படி ஒரு நகரமே என்ன இருக்குன்னா அவங்களுடைய பத்தி அதுக்கப்புறம் எக்ஸ்கேவேஷன் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் எக்ஸ்கேவேஷன் தொழில் அகழாய்வு நடக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பொருட்களை வெளிக்கொண்டு வராங்க. அவங்களுடைய ஸ்ட்ரக்சர், அவங்களுடைய பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அது வெளியே தெரிய ஆரம்பிக்குது. ஓகேங்களா. சிவிலைசேஷன் நாகரிகம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியிலிருந்து எடுத்திருப்பாங்க. லத்தீன் மொழியில சிவிஸ் என்பதிலிருந்து என்னது சொல் வந்து எடுத்திருக்கோம். சிவிஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நகரம் அப்படின்ட்டு மீனிங். சரி, ஓகே. நெக்ஸ்ட் எப்படி சார் வந்து கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்கேனர் மூலம் என்ன பண்ணுறாங்கன்னா தொல்லியல் கண்டுபிடி அந்த ஆய்வகங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஸ்கேனர், அதாவது தொலை உணர்வு கருவி மூலம் என்ன பண்ணுறாங்கன்னா பூமிக்குள்ள என்னென்ன இருக்குது அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1861 என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்திய தொழில்துறை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவருடைய முதல் தலைவரை யார் சார் சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா சார் ஜான் மார்சல் என்பவரை சூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட என்னது இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட எல்லை பகுதி பார்க்க போகிறோம். பார்க்கும்போது அதோட புவியியலை பார்த்தீங்கன்னா தெற்கு ஏஷியா, காலப்பகுதி பார்த்தீங்கன்னா அதாவது பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லக்கூடிய வெங்கல காலம் பார்த்தீங்கன்னா 3300 முதல் 1900 வரைக்கும். ஓகேங்களா. சரி, ஓகே சார். இந்த இயர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா C14 கார்பன் வயது கணிப்பு மூலமா C14 வச்சு என்ன கண்டுபிடிக்கிறோம்னா இதோட வயதை கண்டுபிடிக்கிறோம். இது மூலம் பார்த்தீங்கன்னா C14 மூலமா இந்த இயர்க்குள்ள இருக்குன்னு கண்டுபிடிக்குமே தவிர இந்த இயர் தான் அப்படின்னு எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா. அப்ப இதோட காலம் எதுல இருந்து பார்த்தீங்கன்னா 3300 தொடங்கி இருக்கும், 1900 என்ன இருக்குன்னா முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா. அப்போ பார்க்கும்போது 3300 ஸ்டார்ட் ஆகி 1900 உச்சம் தொட்டிருக்கும். 1900 பின்னாடி என்னது அதோட வீழ்ச்சி தொடங்க ஆரம்பிச்சு 1700 முற்றிலுமா சிந்து சமவெளி நாகரிகம் என்ன பண்ணிருக்கும்னா டெமாலிஷ் ஆயிடுக்கும். இது பார்த்தீங்கன்னா ஹரப்பா நகரத்தில் முக்கியமான இடங்கள் பார்க்கும்போது மொஹஞ்சதாரோ, அம்ரி, கோட்ஜி, தொலைவிரா, லோத்தல், காலிபங்கன், கன்வேரிவாலா, ஹரப்பன், ராகிர்கரி இந்த மாதிரிலாம் என்னன்னு பார்த்தோம்னா முக்கியமான சிந்து சமவெளி நாகரிகத்தோட இடங்கள். சரி, அதாவது நகர நாகரிகம் கேட்கலாம். ஹரப்பன் நாகரிகம் வந்து என்ன நாகரிகம் கேட்டாங்கன்னா என்ன நாகரிகம் பார்க்கும்போது நகர நாகரிகம், அர்பன் சிவிலைசேஷன். ஓகேங்களா. அது திட்டமிடப்பட்ட நகரம் இருந்தது. செங்கல் கட்டுமானங்கள்லாம் என்னது ஹரப்பா நகரத்தை காணப்படுச்சு. சரி, சிந்து சமவெளி நாகரத்தோட சிறப்பு ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னது
சிட்டிஸ் வந்து அதாவது 2 டைப்ஸ் என்ன பண்ணாங்கன்னா பிளான் பண்ணப்பட்டிருந்தது. ஒன்று பார்த்தீங்கன்னா அது மேல்நகர அமைப்பு, இன்னொன்று பார்க்கும்போது அது கீழ்நகர அமைப்பு. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நகரத்துடைய மேற்கு பகுதி எப்படி இருக்குன்னா சற்று உயரமாக இருக்கும், அது கோட்டை ஃபோர்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நகர நீர்வழிகள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே தான் என்ன அதாவது நகரத்தோட மேல் பகுதியில் பெருங்குளமும் தானிய களஞ்சியம் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கீழ் நகரத்துல பார்த்தோம்னா நகரத்தோட கிழக்கு பகுதியில் என்னது சற்று உயரமுடையது, அதிக பரப்பு கொண்டது. இந்த அதாவது கோட்டைக்கு கீழே மக்கள் வசிப்பாங்க. அதான் அது இங்க வந்து முக்கியமானது. மெகர்கன் பாத்தீங்கன்னா பலுஜிஸ்தான்ல போலன் ஆற்று பள்ளத்தாக்குல காணக்கூடிய ஒரு பகுதி. அதான் பாத்தீங்கன்னா அதாவது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்திடத்துக்கான ஒரு இடம் சொல்லப்படுது. மக்கள் வேளாண்மை ஈடுபட்டதுக்கான ஒரே எவிடன்ஸ் பார்க்கும்போது கிமு 7000 அடிப்படையில கால்நடை மேய்ச்சல் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பலுஜிஸ்தான் பகுதியில நடந்திருக்கு. சரி, உங்க பிளான் தெருக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டக வடிவில் இருந்துச்சு. தெருக்கள் நேரா இருந்துச்சு. வடக்கு தெற்கு கிழக்கு மேற்காக வெட்டிக்குளம் அமைப்புல இருந்தது. சாலைகள் அகலமாகவும் வளைவு முனைகளை கொண்டதா இருந்துச்சு. வீடுகள் தெருக்கள் பார்த்தீங்கன்னா ஓரமாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரமாக வாய்க்கால்கள் அமைக்கப்பட்டிருந்தது. கழிவுநீர் கால்வாய்கள் அமைக்கப்பட்டிருந்தது. அதோட மூடப்பட்ட கழிவுநீர் கால்வாய்கள் காணப்பட்டது. நெக்ஸ்ட் பெரும்பாலான வீடு பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிணறு இருந்திருக்கும். ஒவ்வொரு வீட்லையும் என்னன்னா கழிவறை மற்றும் குளியலறை தனித்தனியாக இருந்திருக்கும். பாத்ரூம் அண்ட் டாய்லெட் வந்து என்னன்னா செப்பரேட்டஸாக இருந்திருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வீடு பார்த்தீங்கன்னா சுட்ட செங்கற்கள் மற்றும் சுடாத செங்கற்களா என்னன்னா வீடுகள் கட்டப்பட்டிருந்துச்சு. வீடுகள் பார்த்தீங்கன்னா அது அடுக்குமாடி குடியிருப்புகளும் என்ன பண்ணாலும் காணப்பட்டுச்சு. அதாவது மாடி வீடுகளும் பார்த்தீங்கன்னா இதில் காணப்பட்டுச்சு. கட்டடங்கள் கட்டுவதற்கு பார்த்தீங்கன்னா என்னது ஏன் பிரிக்ஸ் யூஸ் பண்ணாங்க கேட்கும்போது அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் என்னது வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வால் தாண்டி உள்ள போகாது, அதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கழிவுநீர் அமைப்பு ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா சொன்னேன்ல கழிவுநீர் வடிகால்லாம் அது ஸ்ட்ரக்சராக இருந்தது. நெக்ஸ்ட் பெருங்குளம் பார்க்கும்போது நன்கு அகன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செவ்வக வடிவத்தில் இருந்திருக்கும். முக்கியமானது செவ்வக வடிவத்தில் இருந்திருக்கும். இது நகரோடைய நடுவில் இருந்திருக்கும். நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்றுன்னு சொல்லணும். நீர் கசியாமல் இருப்பதற்காக நம்ம பார்த்தீங்கன்னா நேச்சுரல் அதாவது இயற்கை சுதையை கொண்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன இருக்கும், ரூம்ஸ் இருக்கும். வடக்கு மற்றும் தென்புறத்தில் பார்த்தீங்கன்னா குளத்திற்கு இறங்குவதற்கு என்ன இருக்குன்னா ஸ்டெப்ஸ் காணப்பட்டிருக்கும். தானிய களஞ்சியம்லாம் பார்த்தீங்கன்னா என்னது அப்போ வந்து நிறைய கிரைன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு தானிய களஞ்சியம் அமைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வணிக மற்றும் போக்குவரத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெரகோட்டாஸ் அதாவது சுடுமண் பொம்மைகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சுடுமண் பொம்மைகள் எப்படி இருக்கும்னா அந்த மாட்டு வண்டி பூட்டி கொண்டு போய் என்னது ட்ரைட் பண்ணுற பணிக்கெல்லாம் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் அரப்ப மக்கள் வணிகராக இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அதாவது வெயிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினியேச்சராக இருந்திருக்கும். செங்கற்கு கட்டப்பட்ட சூழலை கொண்டு தானிய களஞ்சியம் பார்த்தீங்கன்னா எங்க சார் இருக்குன்னு பார்க்கும்போது ராகிர்கரியில் ஹரியானா மாவட்டத்தில் காணப்படுது. ஓகேங்களா? அது மட்டும் இது என்ன சொல்லலாம் கிரேட் கிரானரி மிகப்பெரிய தானிய களஞ்சியம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா சுமேரிய அக்காடிய பேரரசருக்கு பார்த்தீங்கன்னா அரசன் நாரம் சிங் என்பவரால் சிந்து பகுதியிலிருந்து மெலுக்கா என்னும் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா என்னது ஜுவல்ஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு குறிப்பு சொல்லுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? முக்கியமானது நடன மாது சிலை இல்லைன்னா நடன டான்சிங்னு சொல்லக்கூடிய நடன பெண் சிலை வெங்கலத்தால் ஆன சிலை இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கையில் பேங்கிள்ஸ்லாம் போட்டு இருக்கும். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா மிக சின்னதாக இருக்கும். இது ரிசர்ச் பண்ணவங்க பார்க்கும்போது இது வந்து பல காலத்தை சேர்ந்து இருக்கும் அப்படின்னு நம்பலாம். நாடுகள் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது சிந்தசூலி நகரத்தோட பழசாக இருந்தது. ஓகேங்களா? ஆனால் இது கம்பேர் பண்ணும்போது நவீன காலத்தோடய கம்பேர் பண்ணுற அளவில் அது இருக்கு. அதே போல தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய சங்ககால துறைமுகம் இருக்கு இல்லையா? சங்ககால இடங்கள் என்னது நம்மளுடைய கொர்க்கை, பூம்புகார், தொண்டி, முசிறி இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கா. இந்த மாதிரி என்னது பாகிஸ்தான் சில இடங்கள் காணப்படுது. சில இடங்கள் காணப்படுது இல்லையா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேவிடின்னு சொல்லுவாங்க. கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை, உரைன்னு சொல்றோம், கூடல்னு சொல்றோம் மதுரையை. இந்த மாதிரி கேட்டீங்கன்னா காணப்படுது. கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை, உரை, கூடல் நகர் இந்த மாதிரி சொல்லுவது. அதே போல ஆப்கான்ஸ்லயும் என்னது இந்த மாதிரி பேர்ல துறைமுகங்கள்லாம் என்ன பண்ணுன்னா காணப்படுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆறுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்கான்ஸ் இருக்கிற ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா காவிரி, பொருன்ஸ். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா காவிரி வாலா, பொருணை. இந்த நதிகள் பேர்லாம் பார்த்தீங்கன்னா என்னது அங்கேயும் காணப்படுது. நம்மளே இருக்கு இல்லையா காவிரி ஆறு, தென்பொருணை நதி அந்த மாதிரி சொல்கிறோம். தென்பொருணை நதி, காவிரி நதி. ஓகேங்களா? இந்த இடத்துல சொல்லப்படுது. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா நதி பேர்களும் கடற்கரை பேர்களும் என்னது பாகிஸ்தான்லையும் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி சங்ககாலத்தில் இருந்த பேர்களோ அதே பேர்கள் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான்லையும் காணப்படுது. நெக்ஸ்ட் அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க காமனாக தான் என்ன பண்ணி பருத்தி அடைஞ்சிருப்பாங்க.
நூற்கோப்புகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சுழலச்சுகள் மற்றும் சுழலச்சுகளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. காமன் தான், கம்பளியால் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மக்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருப்பாங்கன்னா அன்பும் அமைதியாகவும் வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நகரமைப்புல அது மேல் பகுதியில் இருக்கும், கோட்டை பகுதியில் மேல் பகுதியில் இருக்கும். அந்த அளவுக்கு கிளர்ச்சிகள் ஏற்படுறதுக்கான ஆதாரங்கள்லாம் கிடைக்கல. அவங்க தங்களோட மேம்பட்ட நிலையம் பார்த்தீங்கன்னா ஆடைகள், விளைவு பெற்ற நகைகள், நகர வாழ்க்கை தான் என்ன பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய வெளிப்பாடுல கிடைக்குது. அணிகலன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு ஆகியலான அணிகளாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டுமா கேட்டால் கிடையாது. முக்கியமானது பார்த்தீங்கன்னா விலைமதிப்பற்ற மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கரலின்னு சொல்லக்கூடிய சிகப்பு நிற மணிக்கற்கள் வந்து சிவப்பு நிற மணிக்கற்கள் நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகத்தில் மிக முக்கியமானதாக கருதப்படுது. சம் ஹிஸ்டரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று, அதாவது அவங்க குழுவை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்திருக்கணும்னு சொல்லப்படுது. பட் ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் இல்லை. ஆனால் ஒரே ஒரு ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூசாரின் சிலை சொல்லக்கூடிய ஒரு தலைவன் சிலை கிடைச்சிருக்கு. அந்த சிலை பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷால் மாதிரி போட்டிருக்கும். அது அதோட என்னது பூத்தாயல் நடக்கும். அந்த பூத்தாயெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே என்னது காஷ்மீர் பகுதியில் அந்த பூத்தாயல் வேலைப்பாடுகள் கொண்ட கம்பளிலாம் இன்னுமே காணப்படுது. அது செய்கிறவங்களாம் இருக்காங்க இன்னுமே. ஓகேங்களா. அப்புறம் அந்த பூசாயத்தில் எப்படி இருக்குன்னா நல்லா கிளீன் ஷேவ் பண்ணப்பட்டு தலையோட அந்த தாடி வரைக்கும் என்ன பண்ணி இணைக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூணூல் மாதிரி செயின் மாதிரி இந்த இடத்துல நம்ம பேஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா. இதான் பூசாரின் தலை. மேபி அவர் வந்து என்னன்னா மதகுரு தலைவராக இருந்திருக்கலாம், இல்லை அவங்க நிர்வகிக்கூடிய தலைவராக இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. வணிகர்கள் அவங்க தொழிலில் இருந்திருக்கு, பானை செய்கிறது அதெல்லாம் என்னது அவங்க தொழிலாக இருந்திருக்கலாம். வர்த்தர்கள் இருந்திருப்பாங்க. மட்பாண்டங்களை பொறுத்தளவுக்கு என்னது சக்கரம் கொண்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக மட்பாண்டம் சிவப்பு வண்ணத்தில் இருக்கும். நெக்ஸ்ட் அதுல கருப்பு வனத்துல என்னது சிவப்பு வனத்துல மண்பானை இருந்திருக்கும். கருப்பு வனத்துல அதோடைய வேலைப்பாடுகள் அதுல காணப்படும். நெக்ஸ்ட் அங்க கிடைத்த உடைந்த பானை தூடுகள் பார்த்தீங்கன்னா விலங்குகளோட உருவங்களுடன் வடிவியல் அமைப்புடன் என்ன பண்ணா காணப்படுது. ஓகேங்களா. அதாவது ஜாகிரபிக்கல் டைப்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய பானை துண்டுகள்ல என்ன பார்த்தீங்கன்னா டிராயிங்ஸ்லாம் காணப்படுது. சிந்து சமவெளி பக்கமும் என்னது அவங்க நம்ம அதை நம்பிக்கையை பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு என்ன வெளிப்பாடு இல்லை. பட் ஆனால் இயற்கை வழிபட்டிருக்கலாம், அரச மரத்தை வழிபட்டிருக்கலாம் சொல்லப்படுது. முக்கியமாக அங்கிருந்து கிடைக்கப்பட்டதில் பசுபதி சிலை வழிபாடு, அதாவது பசுபதி சிலை வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. கலைத்திறன் பார்த்தீங்கன்னா பொம்மை வண்டிகள், அப்புறம் கால்களை மசையக்கூடிய பசும் பொம்மைகள், களிமண் பந்துகள், இந்த மாதிரிக்கு நான் பார்த்தீங்கன்னா பழங்குறிக்கும் மணில் பொம்மைகள், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான டெரகோட்டாஸ்லாம் நிறைய கிடைச்சிருக்கு. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா அது மாட்டு வண்டியின் கூடிய டெரகோட்டாஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஹரப்பா நகரம் பார்த்தீங்கன்னா 1990 உச்சமட்டிருக்கும். 1990 அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா வீல் சேருன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. அது எதுக்கான கரெக்டான எவிடன்ஸ் கிடைக்கல. ஆனால் சில ஃபீச்சர் சொல்லப்படுது. என்னென்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா புயல் வந்திருக்கலாம், இல்லை இயற்கை பேரிடர் வந்திருக்கலாம், சுனாமி வந்திருக்கலாம், இந்த மாதிரி நிறைய சொல்லப்படுது. இல்லைன்னா ஆரியர்கள் படையெடுப்புனால சிந்து சமவெளி நகரம் அழிஞ்சு பேரும் சொல்லப்படுது. இவங்களுக்கு வந்து என்ன பேசிக்கா எறும்பு பற்றி தெரிஞ்சிருக்காது, ஆனால் குதிரையை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா. இரும்பு மற்றும் குதிரையை பற்றி சிந்து சமவெளி மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. சிந்து சமவெளி நகரத்தை பொறுத்த என்ன சொல்லலாம்னா முதல் திட்டமிடப்பட்ட நகரம் சொல்லலாம். அது சிந்து சமவெளி நகரத்தை பொறுத்தளவுக்கு முதல் திட்டமிடப்பட்ட நகரம் அப்படின்ட்டு சொல்லலாம் நம்ம. அடுத்து முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு பார்க்கும்போது சுமரியர்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் மோகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் சரி. மோகஞ்சதாரோ பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவில் என்னது உலக பாரம்பரிய தளமா இணைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இதே நேரத்தில் தமிழ்நாட்டு பண்டைய நகரம் பார்க்கலாம். தமிழ்நாட்டு பண்டைய நகரம் பார்க்கணும் தெரிஞ்சதுதான் பூம்புகார். பண்டைய நகரின் பக்கம் தமிழ்நாட்டில் என்னது பூம்புகார் சொல்லலாம், மதுரை சொல்லலாம், காஞ்சிபுரம் சொல்லலாம். ஓகே. முசிறி, தொண்டி இந்த மாதிரி கேட்டாங்க சொல்லலாம். பூம்புகாரில் தான் என்னது கண்ணகி பிறந்திடம், கண்ணகி கோவலன் கதை பற்றி சிறப்பு நம்ம தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது என்னது அதான் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லேட்ஸ்ல. அதாவது சங்க காலத்தில் சோழர்களுடைய முக்கியமான துறைமுகம் விளங்கியிருக்கும். அந்த இடத்துல பார்த்தா நிறைய ட்ரெயின் வந்திருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரையோரங்களில் நிறைய ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக அது இப்போ எங்கே சார் அமைஞ்சிருக்குன்னா காவிரி ஆற்றோட கலைக்கூடிய இடத்துல தற்போதைய மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு பூம்புகார். ஓகேங்களா. வணிகத்துக்கான ஃபேமஸ் இடம் பூம்புகார். பூம்புகார் துறைமுகத்தில் நெக்ஸ்ட்
சங்ககால சோழர்களுடைய துறைமுகம் பூம்புகார்னு சொல்லுவோம். பூம்புகார்ல பத்தி எனது கண்ணகன் கண்ணகி கோவலன் கதை பத்தி சொல்லியிருக்கோம். கதை மாந்தர்கள் அவங்க தான். ஓகேங்களா? பாத்தீங்கன்னா இந்த இரட்டை காப்பிய நூல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலையும் என்னது நம்மளுடைய பூம்புகாரை பற்றி தெரிஞ்சிருப்போம். நெக்ஸ்ட் குறிப்பாக சிலப்பதிகாரம் மற்றும் பூம்புகாரோட சிறப்பு. சரி, கண்ணகியின் தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா மாநாய்க்கன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பெருங்கடல் வணிகன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து இதோடைய கதை மாந்தர் நாயகன் யார் வந்து கோவலனோட தந்தை மாசாத்துவான் அப்படின்னா பெருவணிகன். இதன் மூலமே தெரிஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு வணிக நகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா? இவங்க வந்து எந்தெந்த பகுதியில் வணிகம் செஞ்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரை ஓரங்களில் அதிகமாக வணிகம் செஞ்சிருப்பாங்க. முக்கியமாக 2 சைடுமே கிரேக் புரோமோட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதிகமாக வணிகம் செஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, இதே இடத்துல பார்த்தீங்கன்னா அது வெளிநாட்டவர் குறிப்போடும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு பூம்புகாரை பற்றி. ட்ரேட் போகும்போது பார்த்தீங்கன்னா எனது இனங்கள் மொழிகள் பரிமாற்றம் அடையுது. ஓகேங்களா? அவங்க வரக்கூடிய வந்து தமிழ் கற்கிறாங்க, நம்மளும் என்ன பண்ணுறோம் அவங்க மொழி கற்கிறதுலாம் இந்த காலத்தில் உருவாகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூம்புகார் பார்த்தீங்கன்னா அது வணிகோட நேர்மைக்கும் நாணயத்துக்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்குனாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிகச்சரியான விலைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருட்கள்லாம் விற்கப்பட்டிருக்கும். கூடுதலான விலைக்கு பொருட்களை விற்பது பார்த்தீங்கன்னா தவறான செயல் அப்படின்ட்டு எந்த நூல் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலையில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நியாயமான விலைக்கு நியாயமா ஒரு விலை இல்லாமல் விலை கூட்டி வைக்கிறது, மோசடி பண்றது, இந்த செயல்லாம் கிடையாது அப்படின்ட்டு என்ன சொல்லிருக்குன்னா பட்டினப்பாலை சொல்லியிருக்கு. பட்டினப்பாலை ஆசிரியர் யார் பற்றி நமக்கே தெரியும், கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இந்த கடியலூர் உருத்திரங்கண்ணனார் புகார் நகரம் சொல்லக்கூடிய பூம்புகார் நகரத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அதே போல இது கடியலூர் உருத்திரங்கண்ணன் தான் பாத்தீங்கன்னா யாரு கரிகால சோழனை பத்திலாம் என்ன பண்ணியிருப்பாருன்னா சொல்லியிருப்பாரு, பன்னிரண்டு பள்ளியில விவரிச்சிருப்பாரு. கடற்வழியா பாத்தீங்கன்னா குதிரைகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இறக்குமதி செய்யிருப்பாங்க. கருமிளகுன்னு சொல்ற பெப்பர் பாத்தீங்கன்னா அது தரைவழி வந்திருக்கும். தரைவழி எங்க வந்திருக்கும்? பெப்பர் ஃபேமஸ் என்னன்னா கேரளால தான் வந்திருக்கும். நெக்ஸ்ட் வடமலை என்னது திருப்பதி மலை இல்லை, அது மட்டும் அதாவது நார்த் ரீஜியன் பார்த்தீங்கன்னா என்னது தங்கம் வந்து வந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே போல என்னது இது வந்து என்ன தெரிஞ்சுன்னா உள்நாட்டு வணிகமும் இருந்திருக்கு, வெளிநாட்டு வணிகமும் என்னது பூம்பார நடத்தல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்றாங்க? அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையில சந்தனமும் தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும், கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும், ஈழத்திலிருந்து உணவுப் பொருளும் என்ன பண்ணிட்டு போனா இறக்குமதி ஆயிருப்பாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை சந்தனமும், தென்கடல் பகுதியிலிருந்து முத்துமும், கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் என்ன பண்ணியிருப்பாங்க இறக்குமதி பண்ணியிருப்பாங்க. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா உள்நாட்டு வணிகமும் இருக்கும், வெளிநாட்டு வணிகமும் இதில் செலுத்தி வாங்கியிருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் மதுரை பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே எனது மிக பழமையான நகரம் சொல்லலாம். மதுரை பார்த்தீங்கன்னா பாண்டியர், சோழர்கள். மதுரை பார்க்கும்போது இந்தியாவோட மிக பழமையான நகரம் மதுரையில் வந்து பாண்டியர்கள், களப்பிரர்கள், பிற்கால பாண்டியர்கள், பிற்கால சோழர்கள், அப்புறம் மதுரை சுல்தானியம் என்ன பண்ணிருக்கோம் மதுரை வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. மதுரை வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப செழித்த பகுதின்னு சொல்லலாம். ஓகேங்களா? மதுரை பக்கத்தில் இருக்கிற கீழடி சான்று, மதுரை மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சிவகங்கை மாவட்டத்தில் கீழடின்னு இடம் இருக்கு. கீழடி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இப்போ இருக்கிற நாகரிகத்தில் இந்தியாவிலேயும் மிக முற்பட்டதாக கூட கருதப்படுது. ஓகேங்களா? அதுக்கான எவிடன்ஸ் வந்து மத்திய அரசாங்கம் என்னைக்கு ஒப்புதல் அளிக்குதோ அது வந்து உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டு அது நம்மளுடைய வரலாறு மாற்றம் எழுதுறது கூட என்ன இருக்குன்னா வாய்ப்பு இருக்கு. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இடம் என்னது மதுரை நமக்கே தெரியும். முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். அதுல பார்க்கும்போது கடைசி சங்கத்துல எத்தனை புலவர்கள் வந்து தமிழ் பண்ணி செஞ்சிருப்பாங்க பார்க்கும்போது 49 பேர் இருந்திருப்பாங்க. கிழக்கு கடற்கையில் அமர்ந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு என்னென்ன வந்திருக்கும் பார்த்தோம்னா அயில், சந்தனம் வந்திருக்கும். நறுமண பொருட்கள்லாம் நம்ம இறக்குமதி பண்ணியிருப்பாங்க. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமன் பார்த்தீங்கன்னா முத்துக்களை ஒவ்வொரு என்ற இடத்துல வாங்கியிருப்பாரு. இந்த ஒவ்வொருன்ற இடம் எங்க சாருன்னு பார்த்தீங்கன்னா கொர்க்கையில் இருக்கு, பாண்டியர் துறைமான கொர்க்கை பக்கத்துல இருக்கு. ஓகேங்களா? ரோமானியங்களோட தயாரிக்கும் தொழிற்சாலை வந்து எங்க இருக்குன்னா மதுரையில தான் காணப்படுது. தூங்கா நகரம் சொல்லுவாங்க. ஏன் சார் தூங்கா நகரம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நாலங்காடி, அல்லங்காடி. நாலங்காடி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலுன்னா என்ன பார்த்தீங்கன்னா டே டைம், அல்லங்காடினா நைட் டைம். அதாவது டே டைம் மார்க்கெட் அண்ட் நைட் டைம் மார்க்கெட் இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ நமக்கே தெரியும் எல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பகல், அல் அப்படின்னா இரவு. அதை வச்சு நம்ம நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்ட்டு நான் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ என்ன பார்த்தீங்கன்னா 24 இடம் இருக்கு. அந்த இடத்துல வணிகம் வந்து செழித்தவங்க இருக்குன்னு சொல்லலாம். மக்களுடைய அது மார்க்கெட் வந்து அங்காடின்னு அந்த மார்க்கெட் எங்க இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கல்வி கற்பதற்கான இடம் தான் என்ன பார்த்தீங்கன்னா என்னது காஞ்சிபுரம் சொல்லுவோம். கல்வி எதுக்கு ஃபேமஸ் என்னது தொண்டை மண்டலம் கல்விக்கு ஃபேமஸ் சொல்லுவோம். பாண்டிய நாடு சோழ நாடு சோறுடைத்து, சேர நாடு வேலமுடையது, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்று உடையது. பார்க்கும்போது காஞ்சி தான் இதுக்கு பார்த்தோம்னா கல்விக்கு சிறந்த நகரம் அறியப்படுது. அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் டிராவலர் யுவான்ஸ் வாங்க தான் என்ன பண்ணியிருப்போம்னா கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் வந்து தங்கியிருப்பார். நெக்ஸ்ட்
நகரங்களை சிறந்தது, நகரங்களையும் சிறந்தது எதுன்னு பார்த்தோம்னா காஞ்சி அப்படின்ட்டு காளிதாசர் சொல்லியிருப்பாரு. கல்வி கரையில்லாத காஞ்சி அப்படின்ட்டு நாயன்மார்கள் ஒருவரான திருநாவுக்கரசர் வந்து காஞ்சியை போற்றியிருப்பாரு. புத்தகைய சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்கள்ல காஞ்சியும் ஒன்று அப்படின்ட்டு யார் சொல்லியிருப்பானா யுவாங்சாங் சொல்லியிருப்பாரு. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். புகார் அப்படின்னா துறைமுக நகரம், மதுரை அப்படின்னா வணிக நகரம், காஞ்சி அப்படின்னா கல்வி நகரம். தொண்டை நாட்டில் பார்த்தீங்கன்னா மிக பழமையான நகரம் காஞ்சி நம்ம தான் சொன்னோம். அங்கே வந்து மிக பெருமையான மிகப்பெரிய சான்றோர்கள் வந்திருப்பாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் இவங்களாம் வந்திருப்பாங்க. காஞ்சியை வந்து நான் பார்த்தீங்கன்னா கோயில்களின் நகரம்னு சொல்லுவோம். அது கோயிலின் நகரம்னு சொல்லுவோம். இங்கே உள்ள கைலாசநாதர் கோயில்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய புகழ்பெற்ற கோயில் தலமாகும். சேரநாடு வந்து கொங்கு நாடு வந்து மையமாக கொண்டு ஆண்டிருப்பாங்க. அவங்க எந்தெந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா சேரநாடு யாரு, சேலம், ஈரோடு, கரூர், நாமக்கல், தருமபுரி, ஈவன் கன்னியாகுமரி மற்றும் கேரள மாநிலத்துடைய தென்பகுதி. நெக்ஸ்ட் சோழ நாடு வந்து தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை, இன்னைக்கு இருக்க மயிலாடுதுறை இதெல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாண்டிய நாடு மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள். இவங்க என்ன ரூல் பண்ணியிருப்பாங்க பார்த்தோம்னா பாண்டியர்கள் ரூல் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் தொண்டை நாடு வந்து ஏரியா எதுன்னு பார்க்கும்போது தொண்டை நாடு அப்படின்னு மையமா யார் ஆண்டிருப்பாங்கன்னா பின்னாடி வரும்போது 700ஆம் நூற்றாண்டு 500, 600, 700 ஆளும்போது யாருன்னு பார்க்கும்போது பல்லவர்கள் ஆண்டிருப்பாங்க. அவன் எந்த போய் ஆண்டிருப்பாங்கன்னா காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், நிகர, ராணிப்பேட்டை, விழுப்புரம் இந்த மாதிரி யார் ஆண்டிருப்பாங்க பல்லவர் ஆண்டிருப்பாங்க. அது கல்விக்கு ஃபேமஸான இருக்கக்கூடிய இடங்கள்லாம் என்ன சொல்லுவோம்னு பார்த்தோம்னா தொண்டை மண்டலம் ரூல் பண்ண யாருந்தாலும் அங்கே தெரியும் பல்லவர்கள். ஆக்சுவலி பல்லவர்கள் வந்து அந்த தொண்டை மண்டலம் கல்விக்கு ஃபேமஸ் எல்லாம் தெரியும். ஓகேங்களா? அப்போ சொல்லுவோம் காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம்னு என்னன்னா தொண்டை மண்டலத்தோட பகுதின்னு சொல்லலாம். புத்தத்துறையான மணிமேகலை வந்து பார்த்தீங்கன்னா யார் மணிமேகலை கதாபாத்திரம் வரக்கூடிய மணிமேகலை வந்து இறுதி காலத்தை வந்து காஞ்சி தான் கழிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலி காஞ்சிபுரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஏரிகள் நகரம். என்னது காஞ்சிபுரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஏரிகளின் நகரம் சொல்லுவாங்க. ஏன் சார் ஏரிகள் நகரம் சொல்லுவாங்கன்னா காஞ்சிபுரம் சுற்றி அது 1000க்கும் மேற்பட்ட ஏரிகள் காணப்படுது. ஓகேங்களா? இன்னுமே பார்த்தோம்னா இன்னைக்கு மாடர்ன் டே இந்தியா இன்னைக்கு பார்க்கும்போது அது நிறைய ஏரிகள் காணப்படுது. ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம் இருக்கலே இன்னுமே தமிழ்நாட்டில் அதிகமான ஏரிகள் காணப்படக்கூடிய மாவட்டம் பார்த்தா இந்த காஞ்சிபுரம் தான் இன்னைக்கும் கூட. இப்போ சொன்னேன்ல சோழ நாடு சோறுடையது, பாண்டிய முத்துடையது, சேர நாடு வேலமுடையது, தொண்டை நாடு சான்றர் உடையதுன்னு சொன்னேன்னா சிந்து சமவெளி நகரத்துக்கு பின்னாடி நம்ம என்ன சொல்லுவோம் வேதகாலம்னு சொல்லுவோம், வேதிக்கைன்னு சொல்லுவோம். வேதிக்கை எப்பன்னு பார்த்தோம்னா பொது ஆண்டு 1600 முதல் 600 வரை. அப்படி பார்க்கும்போது ஏன் சார் இது வேதகாலம் சொல்லும்போது வேதங்கள் உருவாக்கப்பட்ட காலங்களால இது வேதகாலம் சொல்றோம். முக்கியமாக 4 வேதம் உங்களுக்கு தெரிஞ்சதான் ரிக், யஜுர், சாம, அதர்வனம். இதை வந்து 2ஆக பிரிப்பாங்க. முன் வேதகாலம், பின் வேதகாலம் அப்படின்ட்டு 2ஆக பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆரியர்களும் பார்க்கலாம். ஆரியர் பார்த்தீங்கன்னா இந்த ஆரியன் மொழி பேசப்படுவாங்க. இடம் விட்டு இடம் பெயர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா செல்லக்கூடிய கால்நடை மேய்ப்பவர்கள். இவங்க தான் யார் பார்த்தீங்கன்னா ஆரியன்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா மத்திய ஏசியா, சென்ட்ரல் ஏசியாவில் வந்து அலையிலேயே என்ன பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய வட இந்திய பகுதியில் வந்து தங்கியிருப்பாங்க. கங்கையோடைய ரிவர் பேசின் வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்க தங்கியிருப்பாங்க. கால்நடை மேய்ப்பது என்னது இவங்களுடைய முக்கியமான வேலையாக இருந்திருக்கும். கால்நடை மேய்ப்பது மற்றும் வேளாண்மை செய்வது அது இவங்களுடைய தொழிலாக இருந்திருக்கும். தொடக்கத்தால வேதகாலம் எங்கே சார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்னது இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான் நம்மளுடைய வடமேற்கு இந்திய பகுதியோட பாதி பகுதியில் இருந்திருக்கும். நானும் என்ன பண்ணியிருக்கோம்னா அவங்க ஸ்ப்ரெட் ஆகி இந்த மணிக்கு எங்கே வந்திருப்பாங்க கிட்டத்தட்ட பங்களாதேஷ் வரைக்கும் வந்திருப்பாங்க. மேற்கு வங்காளம் வரைக்கும் வந்திருப்பாங்க. ஸ்ப்ரெட் ஆகும். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஸ்லாஷ் அண்ட் பேன் அக்ரிகல்ச்சர் சொல்லுவாங்க. அழித்து எரித்து சாகுபடி முறை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு காடு மணிக்கு இடம் இருக்குன்னா அந்த இடத்த என்ன பண்ணால் அழிச்சிருவாங்க. அந்த இடத்த என்ன பண்ணுவாங்கன்னா வேளாண்மை பண்ணுவாங்க, கல்டிவேட் பண்ணுவாங்க. கல்டிவேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஒன்று இடத்துக்கு போயிடுவாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க அங்கே போய் கல்டிவேட் பண்ணுவாங்க. அங்கே போய் அந்த இடத்த அழிச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அந்த இடத்த கல்டிவேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க இடம் விட்டு இடம் நகர்ந்து போய் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறை. இம்முறையில் பார்த்தீங்கன்னா நிலத்தில் உள்ள மரம் மற்றும் செடியில் என்ன பண்ணுவாங்க நீக்கிட்டு அதை என்ன பண்ணுவாங்க கல்டிவேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க மைக்ரேட் ஆகிட்டே போயிட்டு இருப்பாங்க. காலப்பகுதி பார்த்தீங்கன்னா இரும்பு காலம். கால அளவு பார்க்கும்போது கிமு 1500 600 சான்றுல பார்க்கும்போது வேத கால இலக்கியங்கள். நாகரிகத்தின் இயல்பு பார்க்கும்போது என்னது கிராம நாகரிகம். ஆரியர்களும் இந்தியாவில் அவர்கள் வாழ்விடங்கள். ரிக்வேதங்கள் ஆரியர்கள் பார்த்தீங்கன்னா நாடோடிகள் அப்படின்னு சொல்லுவோம். அது ரிக்வேத காலத்தை தான் முன் வேதங்கள்னு சொல்லுவோம். பின் வேத காலத்தை பின் வேதிக்கு சொல்லுவோம், இல்லை லேட்டர் வேதிக்கு எஸ்பிரின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இது வந்து நான் முன் வேத காலம் இல்லைன்னா ரிக் வேத காலம் சொல்லுவோம். ஏன் ரிக் வேதம்னா ரிக் வேதம் தோன்றியதுனால இது ரிக் வேத காலம் சொல்கிறோம். ஓகேங்களா?
கால்நடை உங்களுக்கு முக்கிய சொத்தா இருக்கும். ஓகேங்களா? ரிக் வேத காலத்துல ஆறுகளை வாழ்விடம் பார்க்கும்போது பஞ்சாப், அப்ப பாத்தீங்கன்னா அந்த பகுதியில 7 நதிகள் ஓடியதுனால என்ன சொல்லுவாங்கன்னா சப்த சிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறத்தாழ பாத்தீங்கன்னா கிமு 1000 இருந்து 1000 கிழக்கு நோக்கி நகர்ந்து கங்கை சமவெளி, அதாவது வேதகால இலக்கியங்களை இரு பெரும் பிரிவா பிரிக்கலாம். என்னென்ன பார்க்கணும்னா வேதகால இலக்கியங்களை ஸ்ருதி அண்டு ஸ்மிருதி அப்படின்னு பிரிக்கலாம். ஸ்ருதி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்கள் எல்லாம் சேர்ந்ததான் ஸ்ருதி. ஸ்ருதி பார்த்தீங்கன்னா என்னது புனிதமானு சொல்லுவாங்க, நிலையானவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது மட்டும் கேள்வி வந்து என்ன பண்ண முடியாது, கேள்வி கேட்கப்பட முடியாத உண்மைன்னு கூட சொல்லுவாங்க. இதான் என்ன பார்த்தோம்னா அது ஸ்ருதி. ஸ்மிருதி அதே போல ஸ்ருதி அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டல், அதாவது நம்ம சுருதி வந்து எழுதப்படாதது. ஓகேங்களா? வாய்மொழியே என்ன வாய்மொழியா கேட்டு நம்மளால இது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கும். நெக்ஸ்ட் சுமிருதிகள். சுமிருதி பார்த்தீங்கன்னா ஆகமங்கள், தாந்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், போதனை கொண்ட நூலாகும். ஆனால் இது என்னது நிலையானவே கிடையாது, மாறுதலுக்கு உட்பட்டவை. ஸ்மிருதி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா என்னது எழுதப்பட்ட பிரதிநிதி, இல்லை எழுதப்பட்ட பிரதிநிதி இல்லை பிரதி அப்படின்ட்டு பேரு. வேதங்கள் பார்த்தோம் சுருதி 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள் சொல்லலாம். ஸ்மிருதி அப்படின்னா இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம், புராணங்கள், சிவபுராணம், விஷ்ணு புராணம், சூத்ராசனா, தர்மசூத்திரம், மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். சரி, நம்மளுடைய நம்ம நேஷனல் தேசிய திக்கில் என்ன இருப்போம்னா சத்தியமே ஜெயத்தே அப்படின்னு இருக்கும். தமிழ் என்னது வாய்மையே வெல்லும் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா? அதை வந்து எந்த மொழியிலிருந்து எடுத்துப்போம், சத்தியமே ஜெயதே அப்படின்னா என்ன பார்த்தோம்னா வாய்மையை வெல்லும். அதுல இருந்து எடுத்துருப்போம் பார்த்தோம்னா அந்த சென்டென்ஸ் வந்து முண்டக உபநிடத்துல இருந்து எடுத்திருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தொல்பொருள் சான்றுகள் பார்த்து சிந்து கங்கை நதி பகுதியில் பார்த்தீங்கன்னா இதுக்கான எவிடன்ஸ் கிடைக்குது. வேத காலத்தை 2ஆ பிரிக்கலாம். தொடக்க காலத்துல ரிக் வேத காலம் சொல்லணும், பின் வேத காலத்தை அதாவது ரிக் வேதத்துக்கு அடுத்த காலத்தை பின் வேத காலம் சொல்லணும். இப்போதான் சொன்னோம். ஓகேங்களா? அதான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சபா சமிதி அப்படின்ட்டு இருக்கும். சபா அப்படின்னா அந்த அவையில மூத்தவங்க இருப்பாங்க. சமிதி அப்படின்ற இடத்துல என்னது மக்கள் அனைவரும் கொண்ட பொதுவான குழு அப்படின்ட்டு அறியப்படுது. ரிக் வேதகால அரசியல்ல இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டிருக்கும். ஓகேங்களா? குலம், அதாவது குலம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா அரசியலோட அடிப்படையா இருக்கும். அரசியல் அடிப்படையான குலம் சொல்லுவோம். அந்த தலைவர் வந்து குலப்பதி, குலத்தின் தலைவர் குலப்பதி. குடும்பங்கள் ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்க இல்லையா, அதைத்தான் என்ன சொல்லுவாங்க கிராமம் சொல்லுவாங்க. கிராமத்தோட தலைவர் என்ன சொல்லுவாங்கன்னா கிராமினி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பல கிராமங்களை கொண்ட ஒரு தொகுப்பு தான் என்னது குலம் அப்படின்ட்டு அறியப்படுது. இந்த குலத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு விஷயபதி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜனா. ஜனா அப்படி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இனக்குழுவின் ராஜன் சொல்லுவாங்க, இனக்குழுவின் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஜனேஷ்ய கோபா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா மக்களின் பாதுகாவலர். யாருக்கு? ஜனா. ஜனா தான் ஜனாவின் தலைவர் யார்? ராஜன். சாரி, ஜனா அப்படின்னா இனக்குழு, ஒரு குழு இருக்கா, ஜனா அப்படின்னா இனக்குழு. அந்த இனக்குழுவோட தலைவர் தான் ராஜன். இந்த ராஜனுக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஜனேஷ்ய கோடா அப்படின்னு அர்த்தம். ஜனேஷ்ய கோடாக்கு ஒரு மீனிங் இருக்கு. என்ன சார் பார்த்தீங்கன்னா மக்களின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரிக் வேத காலத்துல பல இன குழுக்கள், குழு அரசுகள் இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்க அரசுகள் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தோம்னா ராஷ்டிரம் சொல்லுவோம். அப்படி என்னென்ன அரசுகள் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பரத, மத்தியச, புரு, இந்த மாதிரி என்ன இருப்பாங்கன்னா வம்சங்கள் ஆண்டிருப்பாங்க. அரசர் தன் இனக்குழுவை சேர்ந்தவர்களை பாதுகாப்பதான் யாரு அரசருடைய ராஜாவோட முக்கியமான வேலை இருக்கும். அதே போல அவருடைய அதிகாரம் பார்த்தீங்கன்னா இனக்குழு மன்றங்களான விததா, சபா, சமிதி, கணா ஆகிய அமைப்புகளால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். ஓகேங்களா? இவைகள்ல விதத்தா அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இனக்குழுவோட பொதுக்குழு சொல்லுவாங்க. இதை விதத்தா அப்படின்னா விதத்தா, சபா, சமிதி, கணா ஆகிய அமைப்புகளை கட்டுப்படும் சொல்லுவாங்க. அதிகாரம் யாருடைய அதிகாரம் பார்த்தோம்னா ராஜனுடைய அதிகாரம். ஓகேங்களா? அப்படி அறியப்படும் போது இவங்க விதா என்ன பார்த்தீங்கன்னா விதத்தா அப்படின்னா இனக்குழுவின் பொதுக்குழு அப்படின்ட்டு சொல்லப்படுது. அரசர் தனக்கு உதவி செய்வதற்காக புரோகிதர், தலைமை குரு அப்படின்ற ஒருவரை பணியில் அமைச்சிருப்பாரு. அரசியல், பொருளாதாரம், இராணுவம் தொடர்பான அரசனுக்கு சேனானி யார்? அரசருக்கு வந்து சேனாதிபதி, படைத்தளபதி இருப்பாரையா, அவரு உதவி செய்வதற்காகவும் இருப்பாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிராமங்களோட தலைவரை யார் செயல்படுவாருன்னு பார்க்கும்போது கிராமினி அப்படின்றவர் என்னது கிராம தலைவரா செயல்படுவார். நெக்ஸ்ட் பார்க்கும்போது கிழக்கு நோக்கி வந்திருப்பாங்க, அதான் சொன்னோம் இல்லையா, அப்படியே கடைசி வரைக்கும் வந்திருப்பாங்க. நாளடைவில் அவங்களுடைய அரசனுடைய வேலை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குடியேற்றங்கள் ஆகுது, அந்த பிரதேசம் மாறுது, நாடளவில் உள்ள அந்த அரசன் குடும்பம் இந்த மணிக்கு ஆகிட்டு முடியாட்சிக்கு விட்டு செல்லுது. ஓகேங்களா?
பின் வேத காலத்துல பாத்தீங்கன்னா பல ஜனாக்கள் இருக்கும். பல ஜனாக்கள் இணைந்து சனப்பதா உருவாகும். இதைத்தான் நான் சொல்லணும்னா மகா சனப்பதான்னு நம்ம சொல்லுவோம். இந்த காலத்துல சமிதி, அதாவது சமிதி அண்ட் சபா பாத்தீங்கன்னா முக்கியமா அதுக்கான முக்கியத்துவமே இருக்காது. நெக்ஸ்ட் விதத்தா என்ற மன்றம் வந்து என்னது உதவாமே போயிடும். என்னது அதாவது அரசுக்கு உதவி செய்யக்கூடிய என்னது பொது இனக்குழுன்னு சொன்னோமா, மக்கள்லாம் இன்னைக்கு பொது இனக்குழுவே அது இல்லாம போயிடும். ஓகேங்களா. பின்காலத்துல என்னது அரசனுக்கு பாத்தீங்கன்னா என்னது தானா வந்து என்ன பண்ணணும்னா மக்களை வந்து காணிக்க மாதிரி கொடுக்கணும் வரி. ஓகேங்களா. அது வந்து கட்டாயமாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த குரு வம்சம், பாஞ்சால வம்சம்லாம் உருவாக்கி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா குரு வம்சம், பாஞ்சால வம்சம் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மகாபாரதம் கம்பராமாயணம் என்னது எழுதப்பட்டதுதான், காப்பி எபிக்ஸ் தானே. அப்ப அந்த குரு வம்சம், பாஞ்சால வம்சம்னா என்னது அப்ப வேத காலத்தை தோன்றிருக்கலாம் அப்படின்ட்டு நம்பப்படுது. இந்த அயோத்தி, இந்திரபிரஸ்தம், மதுரா இந்த போன்றவங்களாம் என்னதான் இந்த காலத்துல இருக்கும். மதுரா யார் கிருஷ்ண பிறந்த இடம்னு சொல்லுவோம். இந்திரபிரஸ்தம் அப்படின்னா என்னது அந்த பாண்டவர்கள் வந்து என்னது பின்னாடி இந்திரபிரஸ்தம் அவங்க இடத்துக்கு இருக்கும். அங்கதான் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த இந்திரபிரஸ்தம் தான் இந்திரபிரஸ்தம் தான் போய் என்ன பண்ணியிருப்பாங்க, கௌரவர்களை தோற்கடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நமக்கு தெரியுமில்ல. அப்ப அந்த பேர்கள் அந்த காப்பியங்கள் இடம்பெற்றிருக்கு. பாலி முக்கியமான வரி. பாலின்னு ஒரு வரியாகும். பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி பாத்தீங்கன்னா தனக்குடைய வருவாய் இல்ல கால்நடையிலிருந்து வரக்கூடிய வருவாயில 6/1 யாருக்கு கொடுக்கணும் பாத்தீங்கன்னா அரசருக்கு கொடுக்கணும், வரியா வசூலிக்கப்படும். நெக்ஸ்ட் சொசைட்டி எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா தந்தை வழி சமூகமா இருந்தது. வெள்ளை நிற தோல் கொண்ட ஆரியர்கள், கருப்பு நிற தோல் கொண்ட ஆரியர்கள் தங்களை வேறுபடுத்தி காட்டின. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கருப்பு நிற ஆரிய இல்லாத மக்களை தசையுக்கள், தாசர்கள் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டிருப்பாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சமுதாயத்தில் இப்பதான் அந்த வேறுபாடு ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அப்புறம் என்னாச்சு, இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பின் வேத காலத்துல என்னாச்சுன்னா 4 வர்ண முறைகள் ஆரம்பிச்சு. பிராமணா, சத்திரியா, வைஷ்யா, சூத்ரா இந்த மாதிரிலாம் உருவாச்சுன்னா அது பின் வேத காலத்தான் உருவாச்சுன்னு சொல்லலாம். அதான் இங்க கூறப்பட்டிருக்கு. ஓகேங்களா. பின் வேத காலத்துல சமூகத்துல பாத்தீங்கன்னா குடும்பத்தோட பெண்கள் வந்து பங்கு வந்து எப்படின்னா குறைஞ்சு போயிருக்கும். இதுவே முன் வேத காலத்தை பார்க்கும்போது பெண்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கும், பெண்களுடைய பங்களிப்பு பார்த்தோம்னா அதிகமா இருக்கும். ஓகேங்களா. பெண்களை பார்த்தீங்கன்னா சபா சமயத்தில் பெண்களோட பங்களிப்பு மிக முக்கியமானது இருக்கும். அதாவது பின் வேத காலத்துல பார்க்கும்போது பெண்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப குறைஞ்சும் போயிருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பலதார திருமணம் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அதே போல விதவை திருமணங்களும் பார்த்தீங்கன்னா கைம்பெண் திருமணமும் பார்த்தீங்கன்னா முன் வேத காலத்தில் நடந்திருக்கும். இப்ப பின் வேத காலத்துல கைம்பெண் மறுமணத்துக்கு பாத்தீங்கன்னா அது ஊக்கமளிச்சிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம கைம்பெண் மறுமணம் மறுக்கப்பட்டிருக்கும். கலப்பு திருமணம் கிடையாது, பெண்கல்வி மறுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பின் வேத காலத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவில ஜாதி முறைகள் அதிகமாகும். பெண்களுக்கான அடிமை முறைகள், பெண்களை கட்டுப்படுத்துறது இதெல்லாம் எப்ப ஆகும்னா பின் வேத காலத்துல ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. இது பாத்தீங்கன்னா முன் வேத காலத்துல அப்படி இருந்ததுன்னு கேட்டா கிடையாது. ஆக்சுவலி இவங்க வேலை பார்த்தீங்கன்னா அந்த ரிக் வேத காலத்துல, அதாவது ரிக் வேத காலம் சொல்லக்கூடிய முன் வேத காலத்துல மட்பாண்டம் செய்யறது, பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு வேத காலத்தை பொருளாதாரம் கால்நடை மேய்ச்சலும் வேளாண்மை தான் இருந்திருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும், மர வேலை செய்யறது, தேர் செய்யறது, மட்பாண்டம் செய்யறது, உலக வேலை செய்யறது இதெல்லாம் இருந்திருக்கும். ஓகேங்களா. முக்கியமான ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது இந்த இவங்களுடைய வேத காலத்துல பொறுத்தளவுக்கு பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா. அது கருப்பு மற்றும் மஞ்சள் நிற மட்பாண்டங்கள் இருக்கும். இதுவே சங்ககாலம் பார்க்கும்போது கருப்பு சிவப்பு நிற மட்பாண்டங்கள். இதுவே நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நகரத்துல கருப்பு நிற மட்பாண்டங்கள் சிவப்பு நிற மட்பாண்டங்கள் இருக்கும், கருப்பு நிற மட்பாண்டங்கள் இருக்கும். பட் அதுல கருப்பு நிற மட்பாண்டங்கள் சிவப்பு நிறத்தோடைய கூடிய வேலைப்பாடுகள் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அது மட்டும் குதிரைகள், பசுக்கள், வெள்ளாடுகள், செம்மறியாடுகள், காளைகள்லாம் வீட்டு விலங்குகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். வீட்டு விலங்குகளாக பழக்கப்படுத்தப்பட்டிருக்கும். ஓகேங்களா. நாய் கூட பழக்கப்பட்டிருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த குதிரையை பார்த்தீங்கன்னா அந்த இந்து சமவெளி நகரத்தில் கிடையாது. ஓகேங்களா. ஆனால் பின் வேத காலத்தில் பாருங்க குதிரை வந்துருச்சு பாருங்க. அப்போ குதிரை வந்து எது வழியாக வந்திருக்கு, நமக்கு காமனாக சொல்றது அரபியில தான் வச்சு நமக்கு தெரியும். ஓகேங்களா. பட் ஆனால் சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கு குதிரை தெரிஞ்சிருக்காது. ஆனால் வேதகால மக்களுக்கு என்னது பின் வேத காலத்தில் குதிரை பயன்பாடு தெரிஞ்சிருக்கும். யாகங்கள் நடந்திருக்கும். அஸ்வமேத யாகம்னா என்னது இப்பதான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. குதிரை பழையிடுதல் யாகம்னா என்ன இருக்கும் பின் வேத காலத்துக்கு அப்புறம் தான் தொடங்கும். சரி, இவ்வளவு முக்கியமான பயிர் என்ன சார் பார்த்தோம்னா எவா அப்படின்னா பாத்தீங்கன்னா பார்லி. என்னது எவா அப்படின்னா பார்லி. அதான் அவங்களோட முக்கியமான பயிராக இருக்கும் அவங்க விளைவிச்சதுல.
நெக்ஸ்ட் கோதுமை பருத்தி இல்லை என்ன பண்ணிருப்பாங்க கல்டிவேட் பண்ணியிருப்பாங்க. ரிக்வேத காலத்துல என்னது இந்த யவா பருத்தி கோதுமை பற்றி சொல்லலை. பட் ஆனால் பின் வேத காலத்துல என்ன பண்ணிருப்பட்டிருக்கு யவான பார்லி பருத்தி கோதுமை இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா. பின் வேத காலத்துல ஆலைகளை பத்தி பசு வெள்ளாடு செம்மறியாடு குதிரை மட்டும் இல்லாம ஈவன் என்னது யானை கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பழக்கப்படுத்திருப்பாங்க. தொடக்க வேதகால கைவினைஞர்களோடு நகை செய்வோர் சாயத்தொழில் செய்வோர் உலகங்கள் செய்கிறவங்க நகை உருக்கிறவங்க இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சமூகத்தில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பழுப்பு மற்றும் மஞ்சள் நிற மட்பானம் என்னது ரிக்வேத காலத்துல. ஆனா பின் வேத காலத்துல பாத்தீங்கன்னா என்னது மட்பானோட ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்டம் என்னது முக்கியமானது. என்னது வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்டம் இங்க ரொம்ப முக்கியமானது. முன்னாடி நம்ம பார்த்தோம் பழுப்பு மற்றும் மஞ்சள் நிறம், இங்கு சாம்பல் நிற மட்பாண்டம். ஓகேங்களா. இரும்பு கொழுமனை கொண்ட கலப்பை யூஸ் பண்ணியிருப்பாங்க, கோடாரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த காலத்துல பின் வேத காலத்துல. ஓகேங்களா. நெல் கோதுமை பாரெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. வேளாண் வளர்ச்சி வர என்னது அவனுக்கு அந்த ஓன்ஷிப் ஆகுது. எங்க அதாவது ஓன்ஷிப் எங்க கிடைக்குதுன்னா நிலத்துல அவன் நானே பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் அதை கல்டிவேட் பண்றேன். அப்போ இதுக்கு இதுல இருக்க ரைட்ஸ்ல யாருக்கு எனக்கு தான் இருக்கு அப்படின்னு நான் பண்ணியிருக்கான். அவனுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ரைட்ஸை அவனே கிரியேட் பண்ணிக்கிறான். ஓகேங்களா. அப்புறம் நான் கல்டிவேட் போக போக என்ன பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன கிடைக்குது உபரி ஆகுது. அந்த உபரியை என்ன பண்ண வணிகம் பண்றான். அப்போ வணிகம் வரைக்குது. ஓகேங்களா. வணிகம் பெருங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்டர் முறை, அதாவது பார்ட்டர் சிஸ்டம் சொல்லக்கூடிய பண்டமாற்று முறை. பண்டமாற்று முறை நடைமுறை இருக்கு. பண்டமாற்று முறை நமக்கு தெரியும், ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறது தானே பண்டமாற்று முறை பார்ட்டர் சிஸ்டம். பட் நாளவில் என்ன ஆகுது, அது நாணயங்கள் அளவுக்கு காயின்ஸ் யூஸ் பண்ற அளவுக்கு போகுது. அந்த காயின் என்ன சொல்லுவாங்கன்னா நிஷ்கா ஷத்மானா என்னும் தங்க நாணயங்களையும் தங்க நாணயங்களையும் கிருஷ்ணலா வெள்ளி நாணயம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வணிகத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் என்னது அப்படி எப்படி அடுத்த கட்டத்துக்கு நான் அவங்களோட வாழ்க்கை முறை போயிட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ரிக் வேதங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உலோகம் தெரியும் பார்த்தோம்னா என்னென்ன உலோகம் தெரியும், தங்கம் தெரியும். தங்கம் அப்படின்னா அது ஹிரண்யான்னு சொல்லுவாங்க, இரும்பு ஷியாமான்னு சொல்லுவாங்க, தாமிரம் அப்படின்னா செம்பு ஐயா சொல்றது. ஓகேங்களா. தாமிரம் செம்பு ஐயாஸ், இரும்பு ஷியாமா, தங்கம் ஹிரண்யா. கடவுள் முறை பார்க்கும்போது நமக்கே தெரியும். ஓகேங்களா. இயற்கை வழங்கப்பட்டிருப்பாங்க. அதாவது பிருத்வி அப்படின்னா நிலம், அக்னி அப்படின்னா நெருப்பு, காற்று அப்படின்னா வாயு பகவான், வருணன் அப்படின்னா அது மலைக்கான கடவுள், இந்திரன் இடி, இந்த கடவுள் வழங்கியிருப்பாங்க. ஓகேங்களா. அதித்தி அப்படின்னா நித்திய கடவுள் அப்படின்னு அர்த்தம். உஷா அப்படின்னா விடியற்காலை தோற்றம். அப்போ விடியற்காலை தோற்றம் தான் அந்த நிஷான்னு சொல்லுவாங்க, சாரி உஷா அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா. பார்க்கும்போது என்ன பெண் தெய்வங்கள் குறைவான வழிபாடா இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மதம் எப்படி சடங்கு முறை ரொம்ப ரொம்ப இருக்கும். ஓகேங்களா. வேத முறைகளாக இருந்திருக்கும், வழிபாட்டு முறைகள் நிறைய இருந்திருக்கும். ஓகேங்களா. பின்னாடி தெய்வங்களும் எதுக்கு வணங்கினாங்க பார்த்தீங்கன்னா பிரஜாபதினா குழந்தைகளுக்கு உரியவன்னு சொல்லுவாங்க. பிரஜா அப்படின்னா குழந்தைகள் சொல்லுவாங்க. பசு அப்படின்னா என்னது நம்ம தெரிஞ்ச கால்நடைகள் தெரியும். செல்வம் அப்படின்னா தரான்னு சொல்லுவாங்க. இதோட நலனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, தெய்வங்களை வணங்கியிருப்பாங்க. பசு புனிதமான விலங்கு கருதப்பட்டிருக்கும். ஓகேங்களா. இன்னும் நாட்டில் என்னது பசு தான் புனிதமான விலங்கு கருதப்படுது. ஓகேங்களா. அது பாரம்பரிய தொண்டு வந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனா அதே சமயத்துல அது கோயில் கிடையாது, சிலை வழக்கம் கிடையாது. பின்னால பாத்தீங்கன்னா அது மதகுருவா இருக்கும், தொழிலா இருக்கும், பரம்பரை தொழிலா இருக்கும். ஆரிய இல்லாத கடவுள்களும் நம்மளாம் முக்கியத்துவம் வளர்ந்திருக்கும். இந்திரனும் அக்னியும் என்ன இருப்பான், இந்திரனும் அக்னியும் என்ன பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, முக்கியத்துவம் வளர்ந்து இருப்பாங்க. பின்னாடி பிரஜாபதி படைப்பவர், விஷ்ணு காப்பவர், ருத்ரன் அளிப்பவர். பிரஜாபதி சொன்னா குழந்தை கொடுப்பவர், அந்த பிரஜாபதி. பிரம்மன் சொல்றது அது பிரஜாபதி. விஷ்ணு அப்படின்னா காப்பவர். ருத்ரன் அப்படின்னா அளிப்பவர். ருத்ரனா யாரு, சிவபெருமான். ஓகேங்களா. வேள்விகளும் சடங்குகளும் மிகவும் விரிவடைந்து இருக்கும். கல்வி முறை குருக்குல கல்வி முறை. குருகுலம் குரு அப்படின்னா ஆசிரியர், குலம் குடும்பம் உள்ளது வீடு. அப்பட்ட சமஸ்கிருத சொல்ல உருவாயிருக்கும். மாணவர்கள் என்ன சொல்லுவாங்க, சிஷியர், அது மாணவன். குரு சிஷியா முறை தான் இருக்கும் குருகுலம் முறை. இந்த குருகுலம் முறை என்னது, அவர் பணிவிடை செய்து அங்கே தங்கி என்ன பண்ணணும், கல்வி கற்கிற முறை தான் அந்த குருகுல கல்வி முறைன்னு சொல்லக்கூடியது அந்த காலத்தில் இருந்தது. ஓகேவா.
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வாய்மொழியாக கற்பிக்கப்படும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு ஞாபக வச்சு என்ன படிக்கணும், அவங்க வந்து படிக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி என்னென்ன கற்பிக்கப்படும், 4 வேதங்கள் அப்படி என்னென்ன கற்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 4 வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், இலக்கணம், ஜோதிடங்கள், தர்க்கவியல், நெறிமுறைகள், இராணுவ உத்திகள், மாணவர்களுக்கான அடுத்த கட்ட கல்வி வளர்ச்சிக்கான நிலைகள்லாம் சொல்லி, அதாவது அந்த காலகட்டத்திற்கான கல்விகளும் போதிச்சிருப்பாங்க. அது பெண்களுக்கு கல்வி கிடைச்சிருக்காது. ஓகேங்களா, பெண்களுக்கு பின்வருகாலத்தில் அந்த கல்வி இருந்திருக்காது. அது 4 ஆசிரமங்கள் வயதின் அடிப்படையில் அது 4 கோட்பாடு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பிரம்மச்சரியம் அதாவது பருவம், அதாவது மனிதனுடைய பருவத்தை 4ஆ பிரிச்சிருப்பாங்க. பிரம்மச்சரியம் அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா மாணவ பருவம், கிரகஸ்தம் அப்படின்னா திருமண வாழ்க்கை, வனப்பிரஸ்தம் அப்படின்னா காடுகளுக்கு சென்று தவம் செய்தல், சன்னியாசியா போறது, அதான அது வனப்பிரஸ்தம் சொல்றது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பிரம்மச்சரியம் அப்படின்னா மாணவ பருவம், கிரகஸ்தம் அப்படின்னா மேரிட்டல் லைஃப் திருமண வாழ்க்கை, வனப்பிரஸ்தம் காடுகள் சென்று தவம் செய்தல் முனிவராகிறது, இல்லைன்னா என்னது அதாவது பார்த்து ராமாயணத்தை என்ன பண்ணியிருப்பாரு, ராமரை போய் வனவாசம் போயிட்டு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்றது. நெக்ஸ்ட் சன்னியாசம், வீடு பேர் அடைவதற்கு துறவற வாழ்க்கை மேற்கொள்ளுதல். ஓகேங்களா, கிட்டத்தட்ட அது சன்னியாசம் போறது, வனப்பிரஸ்தம், சன்னியாசம் என்னது மோட்சம் அடைய சன்னியாசம் சொல்றது. ஓகேங்களா, முற்றிலும் திறந்து போறது. வனப்பிரஸ்தம் என்னது தானா என்னது காட்டு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து போறது, வனத்துல வாழக்கூடிய நாட்கள் என்னது சம் டேஸ் வந்து காட்டுல வாழணும், அவ்வளவுதான் வனப்பிரஸ்தம். இதே டைம்ல தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டும் சமகாலத்தில் நிலவிய பண்பாடு என்ன இருந்துச்சு. ஓகேங்களா, வட இந்தியாவின் தொடக்ககால வேத பண்பாடு இந்திய துணைக்கண்டத்துல பார்த்தோம்னா என்னது ஏனைய பகுதியில் நிலவிய செம்புகால பண்பாடு ஒத்து போகிறது. ஓகேங்களா, அப்ப மக்கள் என்ன பண்ணிருப்பாங்க, செம்பையும் கல்லையும் யூஸ் பண்ணாலும் என்ன சொல்றாங்கன்னா செம்பு காலகட்டம். ஓகேங்களா, சால்கோ லித்திக் பீரியட் அப்படின்ட்டு இந்த காலத்தை சொல்லுவோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது இந்த காலத்துல இந்தியாவின் செம்புகால பண்பாடு முதிர்நிலை ஹரப்பா பண்பாட்டின் சமகால பண்பாடு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஹரப்பா பண்பாட்டின் வீழ்ச்சிக்கு பின்னர் கூட என்னது செம்புகால பண்பாடு தொடர்ந்து நிலவி இருக்கும். ஆனா நம்ம வட இந்தியாவுடைய பின்வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவோட என்னது ஆயிரத்தி சொல்லக்கூடிய இரும்பு கால பண்பாடும் ஒரே நேரத்தில் இருந்ததா அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஓகேங்களா, இரும்பு காலத்தின் முடிவில் மக்கள் பெருங்கற்கால பண்பாட்டினுள் கிமு 600 முதல் கிபி 1000 காலத்தில் வச்சு சொல்லுவாங்க. பெருங்கற்கால பண்பாடுன்னு என்னது பிக் ஸ்டோனேஜ் சொல்லுவோம், இல்லை மேக்னெட்டிக் பண்ணி சொல்லுவோம். அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா அந்த இறந்தவர் இருக்குமாங்க, இறந்தவருக்கு பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா நடுகள் நட்டுருப்பாங்க. அந்த இறந்தவரோட வந்து புதைத்து வைத்து கல்லாம் மேலே அடிக்க வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த பெரும்பெரு ஈம நினைவு சின்னங்கள் மூலமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது பெருங்கற்கால அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா, அந்த பண்பாடு அடிப்படையில் ஈம சின்னங்கள் புதைப்பின் அடிப்படையில் நினைவு சின்னங்கள் சொல்லப்படுதுங்களா, அதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பாங்க இதை பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லப்படுது. பண்டை தமிழ் பெருங்கற்காலம் பார்த்தோம்னா சங்காலத்துக்கு முந்தைய காலத்தை ஒத்தி போகுதான். ஓகேங்களா, அப்ப என்ன சொன்னோம், நமக்கு வந்து கருப்பு நிற மட்பாண்டம் வந்து எது நம்மளோட சிந்து சமணி நாகரிகம், பழுப்பு மற்றும் மஞ்சள் நிற பண்பாடு முன்வேத காலம் சொல்லக்கூடிய ரிக்வேத காலம், பின்வேத காலத்துல என்னது சாம்பல் நிற மட்பாண்டம். தென்னிந்தியாவுடைய கல்ச்சரை பார்க்கும்போது தென்னிந்திய பண்பாட்டுல பெருங்கற்காலத்துல கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள் என்ன இருக்கும், அதோட காலமா இருக்கும். ஓகேங்களா, அப்போ எந்தெந்த காலத்துல எந்தெந்த மட்பாண்டங்கள் வந்து எந்தெந்த கலர் இருந்துச்சு முக்கியமான இருக்கும். காமனா கருப்பு சிவப்பு கருப்பு நிற மட்பாண்டங்கள் என்னன்னா எல்லா காலத்தையும் காணப்படும். ஓகேங்களா, ஆனா பின்வேத காலத்துல என்னது பழுப்பு பின்வேத காலத்துல சாம்பல் நிறமும், முன்வேத காலம் சொல்லக்கூடிய ரிக்வேத காலத்துல பழுப்பு மற்றும் மஞ்சள் நிற மட்பாண்டு காணப்பட்டிருக்கும். ஓகேங்களா, அதான் சார் இந்த மேகலித்திக், மேகா அப்படின்னா பெருசு, லித்திக் என்ற ஸ்டோன், இறந்தவங்களை புதைக்கிற அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த மேகலித்திக் பீரியட்னு சொல்றாங்க சொன்னோமா. தமிழகத்துக்குடைய பெருங்கற்கால இரும்புகால தொழில் ஆய்விடங்கள் தெரியும். ஆய்ச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டம். இது என்ன சொல்லுவாங்கன்னா தாமிரபரணி நதிநகரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இங்க மேற்கொள்ள அகழ்வாயில் முதுமக்கள் தாளிகள் பார்த்தீங்கன்னா என்னது பெரிய பெரிய பானைகள் இருக்கும். பெரிய பெரிய பானைகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இறந்தர புதைச்சி வைக்கிற பழக்கிறது இருக்கும். அதோட இறந்தவர்கள் மட்டும் இல்லாம இறந்தவர்களுடைய பயன்படுத்திய பொருட்கள் என்ன பண்ணியிருப்பாங்க இறப்புக்கு பின் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு வச்சு அடக்கம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்புறம் பல்வகைப்பட்ட மட்பாண்டம் இருக்கும். கருப்பு சிவப்பு நிற மட்பாண்டம், அப்புறம் குத்துவாள், கத்தி, ஈட்டி, அம்புகள், சில கல்மணிகள்லாம் இருக்கும். ஓகேங்களா, அதே போல ஆய்ச்சலம் பார்த்தீங்கன்னா 32 வகையான இரும்பு கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆதிச்சநல்லூர்ல. அதே போல புலி, யானை, மான் போன்ற வெண்கலத்தான உருவங்கள் என்ன பண்ணிருக்குன்னா இங்க கிடைச்சிருக்கு. மட்பாண்டங்கள் செய்தல், கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி பொருட்களை செய்தல் போன்ற திறன்கள் இருந்துச்சு மக்களுக்கு தெரிஞ்சிருந்தது.
முக்கியமான கீழடி சிவகங்கை மாவட்டம். ஓகேங்களா, கீழடி சிவகங்கை எங்க இருக்கு? மதுரை பக்கத்துல கீழடி இருக்கு. ஆனா இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம். ஓகேங்களா, அங்கதான் பாத்தீங்கன்னா அது இப்போ ரீசெண்ட் கவர்மெண்ட் 5600 வருஷத்துக்கு முற்பட்டதான் என்னது கீழடி நதிநகரம் சொல்லப்படுது. ஓகேங்களா, இது மத்திய அரசு என்ன பண்ண மாட்டாங்கன்னா அங்கீகரிக்கப்பட மாட்டாங்க. இன்கேஸ் மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரெகனைஸ் பண்ணாங்கன்னா என்னது வரலாறு, இந்திய வரலாறு சிந்து சமவெளி நாகரத்துல இருந்து கீழடி நகரத்துல, சிந்து சமவெளி நாகரத்துக்கு பதிலாக கீழடி நகரத்துல இருந்து நான் தொடங்கும். ஓகேங்களா, இங்க திருப்போணம் தாலுக்கால கீழடி கிராமத்துல என்ன சங்காலம் பற்றி நிறைய கிடைச்சிருக்கு. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பிரிக்கப்பட்ட மண்பாண்டங்கள், கண்ணாடி மணிகள், செம்மணிகள், பெண்கள் படிமங்கள், முத்துக்கள், தங்க ஆபரணங்கள், இரும்பு பொருட்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. 2017ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்திய தொழில்துறை இரு மாதிரிகளை வந்து என்ன பண்ண கதிரியக்க காரணம் C14 யூஸ் பண்ணி அமெரிக்காவில் ஒரு இடத்துல அமெரிக்கா ஃப்ளோரிடாவில் என்ன பண்ணியிருப்பாங்க ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிசர்ச் பண்ணும்போது பீட்டா அனலாட்டிக் என்ற நிறுவனம் தான் என்ன பண்ணியிருக்கோம் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணும்போது பொருட்கள் பார்த்தீங்கன்னா கிமு 200 சார்ந்துன்னு சொல்லப்பட்டிருக்கும். பட் ஆனால் லேட்டாக இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய இடத்துல என்ன அது ரொம்ப முற்பட்ட காலத்துக்கு முற்பட்டதாக இருக்குன்னு சொல்லப்படுது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட சிந்து சமவெளி நாகரத்துக்கு முற்பட்டதாக கூட கீழடி இருக்கும் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்ச நாள் நிறுவப்படும் அப்படின்னு நம்பலாம். ஓகேங்களா, தீபகற்ப இந்தியா என்ன சொல்லுவாங்க பெனின்சுலர் இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு என்ன பண்ணி எது ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்து அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இதுக்கு வரி என்ன பண்ணியிருப்பாங்க விதிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு எரித்திரின் பெரிப்ளஸ் என்ற நூலில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, வேற எங்கெங்க இருக்கு காமனா எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறோம். பொருந்தல் எங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு. பொருந்தல் ஆக்சுவலி ஈரோடு கூடுமலும் தெரியும் நமக்கு. பொருந்தல் எங்கன்னா பழனிக்கு பக்கத்தில் இருக்கு. எங்க பழனிக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னா பொருந்தல் இருக்கு. அங்க என்ன சார் பார்த்தீங்கன்னா புதைக்குழி பொருட்கள், கண்ணாடி மணிகள், பல வண்ணங்களான கண்ணாடி மணிகள் கிடைச்சிருக்கும். முக்கியமான பார்த்தீங்கன்னா பொருந்தல் என்ன சொல்லும் எல்லாத்தையும் சங்குவெளி காமனா கிடைச்சிருக்கும், மட்பாண்ட காமனா கிடைச்சிருக்கும். ஸோ ஒரு இடத்துக்கு சில சில ஃபியூச்சர்ஸ் இருக்கும். நெற்றி பட்டையும் பார்த்தீங்கன்னா எங்க கிடைச்சிருக்கும் தங்கத்தால் நெற்றி பட்டையும் ஆய்ச்சல் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த கலர் கலரான வண்ணங்களான மணிகள் இருக்கு இல்லையா, இது கிடைச்ச பொருளும் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, பச்சை மணி கற்கள், சிவப்பு நிற மணி கற்கள் கிடைச்சது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கூட கொடுமண். ஓகேங்களா, ஆனால் வெள்ளை, சிகப்பு, மஞ்சள், நீலம் மற்றும் பச்சை வண்ணங்கள்ல கண்ணாடி மணிகள் கிடைச்ச ஒரே இடம்னா பொருந்தல் தான். ஓகே, இந்த 5 வகையில் கிடைச்சிருக்கும். அப்புறம் அரசியலப்பட்ட மட்பாண்டங்கள், அப்புறம் படிக கற்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கும். நம்மளுடைய பொருந்தல் தூத்துக்குடி மாவட்டம் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, அப்புறம் இரும்பிலான கதிரருக்கும் அருவாள் கிடைச்சிருக்கும். இது வந்து இங்கேயும் கிடைச்சிருக்கும், நம்ம ஆய்ச்சனூர்லையும் கிடைச்சிருக்கும். பையம்பள்ளி வேலூர் மாவட்டம். பையம்பள்ளி பார்த்தீங்கன்னா இரும்பு காலம் சொல்றது 1000 வருஷத்துக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. கிமு 1000க்கு முற்பட்டது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரேடிய கார்பன் மூலமாக கருப்பு கிமு 1000 ஆண்டுக்கு முற்பட சொல்லுவாங்க. கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பான்னு சொல்லணும். இரும்பு காலத்துக்கு முக்கியமான எடுத்துக்காட்டு என்னது வேலூர் மாவட்டத்தில் கூடிய பையம்பள்ளி அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேங்களா, அது கொடுமணல் ஈரோடு. ஓகேங்களா, கொடுமணல் அப்படின்னா ஈரோடு. சங்கால நூல் என்ன சொல்லி கொடுமணலை பத்தி கொடுமணம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு பயிற்றுப்பத்திலேயே. நெக்ஸ்ட் பயிற்றுப்பத்து இடம்பெற்ற ஒரே நூல் என்னது சேரருடைய வரலாற்றை கூறக்கூடிய ஒரே நூல் பயிற்றுப்பத்துல என்னது கொடுமணலை பத்தி கொடுமணம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து 300க்கும் மேற்பட்ட மட்பாண்டங்கள் கிடைக்கப்பட்டோம். சுழலச்சுகள், சுருள்கள், நூல்கோருக்கும் நூற்புகள். ஓகேங்களா, இதெல்லாம் நிறைய கிடைச்சிருக்கும். அதே சிவப்பு நிற மணி கற்கள் வந்து இங்க அதிகமாக கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, அதே போல கருப்பலகளை கொண்ட ஈம நினைவு சின்னங்கள்லாம் இதே கொடுமணல் பகுதியெல்லாம் கிடைச்சிருக்கும். தமிழ்நாடு பெருங்கற்கால நினைவு சின்னம் சொல்லமா, புதிய கற்காலத்தின் கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் பெருங்கற்களை புதைப்பு முறை தொடங்கினாங்க. இம்முறையின்படி பார்த்தீங்கன்னா இரவு உடலை மட்பான முடிவு வைப்பாங்க. அதெல்லாம் சொன்னோமா, அதான் அது பெருங்கற்கால நினைவு சின்னங்களை எப்படி எப்படின்னு சொல்லலாம். பொதுமக்கள் தாழ்னா சொல்லி பெரிய பானை இருந்துச்சு, அதுக்குள்ள இறந்தவங்களை பதிச்சு வைப்பாங்கன்னு சொன்னோம். ஓகேங்களா, அது பெரிய பெரிய கல்லை வச்சும் பண்ணுவாங்க. இதுக்காக தான் என்ன இருந்துச்சு பெருங்கற்காலமே இருந்துச்சு. டோல்மெண்ட் சொல்லக்கூடிய கருத்திட்டைகள். ஓகேங்களா, டோல்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் என்னது பதிச்சு வச்சுட்டு மேலே கல்லை தூக்கி வச்சிருவாங்க கற்கட்டைன்றது. இதுக்கான எவிடன்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வீரராகபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம், கும்மாளம் மருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம், நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம். ஓகேங்களா, இந்த இடத்துல இதுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அடுத்து இந்த பிக்சர் கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டவன் திட்டு தருமபுரியில் இருக்கு. பாண்டவன் திட்டு தருமபுரி. அடுத்து
மென்கீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுக்கற்கள் அல்லது நினைவு கற்கள் சொல்லுவாங்க. மிகப்பெரிய குத்துக்கள் வச்சிருப்பாங்க. இறந்து அப்படின்னா மிகப்பெரிய அவங்க நினைவா குத்துக்கள் வச்சிருப்பாங்க. அதை என்ன சொல்லுவாங்க, மென்கீர் நினைவுகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பிரிட்டானிய லாங்குவேஜ்ல பார்த்தீங்கன்னா மென் என்றால் கல், கிர் என்றால் நீளமான அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அதனால ஒரே கல்லில் தூண்கள் இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக நடப்போம். ஓகேங்களா. அதனால என்ன பண்ணுது, நீளமான கல்லால நிறுவப்பட்டிருக்கா, அதனால மென்கீர் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது எங்கன்னா திருப்பூர் சங்ககிரி பாளையம் தேனி மாவட்டத்துல நம்ம புள்ளிமான் கோம்பெல்லாம் காணப்படுது. முக்கியமானது உப்பாற்று இரு கரையோர்களும் பார்த்தீங்கன்னா பழங்கால வாழ்விடங்கள் இருந்திருக்காங்க, இடங்கள் இருக்கு. மதுரை மாவட்டத்தில் பார்க்கும்போது நரசிங்கம்பட்டி மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் குமரிக்கல் பாளையத்திலும் என்னது கொடுமணல் இந்த மாதிரி முன்னாடி பார்த்தவங்க நினைவுத்தும் அது மாதிரி காணப்படுதான். நடுகர்கள் இறந்து போற வீரனுடைய நினைவை போற்று விதமாக காணப்படுதா என்னது அவரோட பற்றி வீரனை பற்றி நம்ம நினைவுகளை எழுதி வச்சிருப்பாங்க. அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஹீரோ ஸ்டோன் இல்லைன்னா வீரனின் கல் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்படிதான் பார்த்தோம்னா இது நம்ம புள்ளிமான் கோம்பை கல்வெட்டு கிடைக்கும். புள்ளிமான் கோம்பை கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. புள்ளிமான் கோம்பையில என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ ஸ்டேச்சு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆணிரை தான் அந்த காலத்துல மிக முக்கியமான ஒரு செல்வமாக கருதப்படும். ஆண்தான் ஆணிரையில கால்நடை பசுமாடு தான் அந்த காலத்துல முக்கியமானதா காரணம். சரி, ஓகே. புள்ளிமான் கோம்பை பார்த்தா என்னது ஆண் பசுக்கள் மாடுக்களை அந்த கூட்டத்தை கவர வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீரன் போட்டி போட்டு என்ன பண்ணியிருப்பான்னா காப்பாற்ற அந்த பூசெல்லாம் இறந்து போயிருப்பான். அந்த இறந்து போனாலும் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவன் நினைவா புலிமான் கோவையில் நினைவுகள் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அது எங்க இருக்குன்னா புலிமான் கோவை தேனி மாவட்டத்தில் காணப்படுது. அது கீழே என்ன இருக்குன்னா அவனை பத்தி தமிழ் பிராமியில் அடிப்படையில் எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கும். இதுக்கான ஈவெண்ட்ஸ் வேறு எங்கே சார் கிடச்சிருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கரை உள்ள மானூர், தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளாளன் கோட்டை, திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட புள்ளிமான் கோம்பையில் என்னது கிரேட் எக்ஸாம்பிள். இது திண்டுக்கல் மாவட்டம் இல்லை, தேனி மாவட்டத்தில் கூட புள்ளிமான் கோம்பை. ஓகேங்களா. இங்கே தப்பாக இருக்கு. இப்போ நம்ம 6th ஸ்டாண்டர்ட் பார்த்து போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா. 6th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் கண்டினியூ போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கும்போது அறிவு வளர்ச்சி காலம் ரசனை சொல்லக்கூடியது இந்தியாவின் அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சி அடையாள சின்னமாக பார்த்தீங்கன்னா இந்த காலத்தை சொல்லலாம். ஓகேங்களா. வரலாற்று இங்க வில் டுரான்ட் என்ன சொல்ற காலத்தை நட்சத்திரங்க மலை அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா. சான்றுகள் பார்த்தீங்கன்னா அங்கங்கள். என்னது சான்றுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கள் சமண திரிபிடகாஸ் மற்றும் சாத்தகா கதைன்னு சொல்லுவாங்க. சாத்தகங்கள் சொல்லக்கூடியது பௌத்தங்கள் சொல்லக்கூடியது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அறிவு வளர்ச்சிக்கும் சமணம் மற்றும் பௌத்தம் ஆகியவை தோன்றதுக்கான காரணங்கள் பார்க்குறோம். புதிய அறிவு வளர்ச்சி ஏற்படுறது பல காரணங்கள் இருக்கு. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா பின் வேதத்துக்கு அப்படின்னா பின் வேத காலத்துக்கு பின்பு என்ன நடந்துச்சுன்னா மக்களுடைய அதாவது ஜாதி முறைகள் வர்ண முறைகள் தோன்றுச்சு. அதாவது ஜாதி அடிப்படை தொழில் அமைஞ்சது. மக்கள் ரொம்ப என்ன வைப்பாங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா. அதுபோல் பெண்களுடைய உரிமைகளும் மறுக்கப்பட்டிருக்கும். அதன் அடிப்படை நாள் என்ன பார்த்தீங்கன்னா புதிய சமய நம்பிக்கைகள் வருது. அவங்க கொஞ்சம் ஃபார்வர்ட் திங்கிங்க முற்போக்கானவே இருக்க போய் என்னது மக்கள் அடுத்த கட்டத்துக்கு சேஞ்ச் ஆகுறாங்க. இதான் அதான் சொல்லியிருக்கு. ஓகேங்களா. மூட நம்பிக்கை நடைமுறை சாதாரண மக்களை குழப்பம் வச்சதுதான் சொன்னதான். அதெல்லாம் சேஞ்சஸ்க்காக மக்கள் வேள்விச்சடங்களுக்கு மாற்றாங்க. கற்பிக்கப்பட்ட உபநிலைத்துவங்களை சாதாரண மக்களை புரிந்து கொள்ள இயலவில்லை. அடிமை முறை ஜாதி முறை மற்றும் பாலியல் பாடுகள் புதிய விழிப்புணர்வு தோன்றதுக்கான காரணமாக இருந்துச்சு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இப்போதான் பார்த்தீங்கன்னா ஜெயினிசம் அண்டு புத்திசம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சமண சமயத்தின் தோற்றம். உலகத்தின் மிக பழமையான மற்றும் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் முக்கியமான மதங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா சமண மதம். சமண மதத்தில் பார்த்தீங்கன்னா 24 தீர்த்தங்களை கொண்டு இருப்பாங்க. ஓகேங்களா. தீர்த்தங்கள் கிட்டத்தட்ட குருமார்கள் மாதிரி. ஓகேங்களா. முதல் தீர்த்தங்கரை யார் பார்த்தீங்கன்னா ரிஷபதேவா. முதல் தீர்த்தங்கரை யார் பார்த்தோம்னா ரிஷபதேவா. கடைசி தீர்த்தங்கரை யாரு மகாவீர வர்த்தமான மகாவீரர். யாரு வர்த்தமான மகாவீரர் தான் கடைசி தீர்த்தங்கர். 24வது தீர்த்தங்கரார். முதல் தீர்த்தங்கரை யாரு ரிஷபதேவா. ஓகேங்களா. கிமு பொது ஆண்டார் மட்டும் பார்த்தீங்கன்னா யாரு மகாவீரன் வழியான சமணம் முக்கியத்துவம் ஆயிருக்கும். ஆக்சுவலி யாரு கடைசி தீர்த்தங்கரார்.
பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு சொல்றோம். சமணம் அப்படின்னா ஜெயின் எனும் சொல் பார்த்தீங்கன்னா ஜினான்னு சொல்லுவாங்க. என்னது ஜினா என்ற சமஸ்கிருத சொல்லிருந்து பெறப்பட்டது. அது பொருள் பார்த்தா தன்னையும் வெளி உலகத்தையும் வெல்வது என்னது ஜினா என்ற சொல்லுடைய அர்த்தம். மகாவீரர் தலை சிறந்த வீரர். வருத்தமானவர் பார்த்தீங்கன்னா செழிப்பு என்று பொருள். ஒரு சத்திரிய இளவரசர் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவர். சத்திரிய வம்சம் தெரியும் ஆல்ரெடி. இளவரச வம்சத்தை சேர்ந்தவர். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தன்னோட 30 வயது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வீடு பேர் துறவுரை மேற்கொண்டு என்ன பண்றாருன்னா தியானத்தை மேற்கொள்றாரு. 12 ஆண்டுகள் தியானத்துக்கு அப்புறம் என்ன ஆனாலும் அவர் அறிவு அடைகிறாரு. என்னதுன்னா முக்தி அடைகிறாரு. முக்தி அடையும் போது என்னன்னா முக்தி அடைக்கு பேர் பார்த்தீங்கன்னா கைவல்யா. என்னது கைவல்ய அப்படின்ட்டு பேர். ஓகேங்களா. அது பிறகு பார்த்தீங்கன்னா ஜின்னா ஆனார். அவர் பின்பற்றல் வந்து என்ன சொல்லுவாங்க ஜினா ஆவாரு. அவர் பின்பற்றல் வந்து சமணர்கள் அப்படின்னு சொன்னாங்க. மகாவீரர் பார்த்தோம்னா பண்டைய இஸ்லாமிய மரபுகளும் மறு ஆய்வு செஞ்சிருப்பாரு. பட் இருந்தாலும் மகாவீரருக்கு அப்புறம் என்ன பண்ணா சமத்துவம் வந்து எழுச்சி பெற்றிருக்கும். அதனால இந்த சமணத்தை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மகாவீரர் தான் இருக்கு அப்படின்ட்டு நம்பப்படுது. சமணத்தின் தனித்தன்மை வாய்ந்த போதுன்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தை உருவாக்கி கடவுள் என்பதை சமணம் மறைக்கும். கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அகிம்சை அல்லது அறவழியே. அகிம்சை அல்லது அறவழியே என்னது அறவழினது நியாயமான வழிமுறை சொல்லலாம். நீதி வழின்னு சொல்லலாம். அதான் சமணத்தின் அடிப்படை தத்துவம் அப்படின்னு போதிக்கப்படுது. முக்தி அடைவது அல்லது பிறப்பிறப்பு மறுபிறப்பின் சுழற்சியிலிருந்து விடுபடுவது. ஓகேங்களா. அதான் அந்த சமணத்தை இறுதி லட்சியம் சொல்லுவாங்க முக்தி அடைதல். ஓகேங்களா. மறுபிறச்சிலிருந்து தான் விடுபட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்பெண்ணால் வர்த்தமான பிறப்பு பார்த்தீங்கன்னா வைசாலிக்கு அறையுள்ள குந்த கிராமம் பீகார். பெற்றோர் யார் பார்த்தோம்னா சித்தார்த்த மந்திரி சேலா. அவர் எந்த இடத்துல இறக்குறாரு பார்த்தோம்னா எந்த இடம் பாவபுரி பீகார். அதாவது சொர்க்கம் நகரம் கான்செப்டே கிடையாது. ஓகே இறந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அவருடைய வாழ்வில் நல்ல தரம் என்பது அவருடைய கர்ம வினையால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்ட்டு சொல்றாங்க. கர்மா பூமரங்களாம் இப்போ என்ன ரீசெண்டாக சொல்லி தரோம் இல்லையா. அந்த மாதிரி தான் கர்மனா நமக்கு தெரியும். இப்போ என்ன செய்யணுமோ அதான் பின்னாடி வரும். முற்பகல் செய்யும் பிற்பகல் விலையில சொல்கிறோமே அதான் என்னன்னு பார்த்தோம்னா இந்த இப்போ என்ன செய்யணுமோ அதான் வந்து நம்மளோட அதாவது பிற்பகுதி வாழ்க்கைக்கும் அடுத்த ஒரு ஜென்மம் இருந்துச்சுன்னா அது அதையும் தொடரும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதாவது ஒரு மோக்ஷா பெறணும் அப்படின்னா 3 சொல்லுவாங்க. யாரு திரிரத்னா சொல்லுவாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நன்னம்பிக்கை நல்லறிவு நற்செயல். அது நன்னம்பிக்கை நல்லறிவு நற்செயல் தான் அது திரிரத்தினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மோட்சம் என்பது பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுதல். ஓகேங்களா. சொன்னதுதான் ஈஸி. இவங்களோட முக்கியமான கொள்கைகள் பார்க்கும்போது சத்தியம் உண்மை மட்டும் தான் பேசணும். அஸ்தேயம் திருடக்கூடாது. அபரிக்கிரகம் பணம் பொருள் சொத்துக்கள் மீது என்ன பண்ணக்கூடாது ஆசையை கொள்ளக்கூடாது. ஓகேங்களா. ஆசை கொள்ளாமை. பிரம்மச்சரியம் திருமணம் செய்து கொள்ளாம இருக்கணும். சன்னியாச வாழ்க்கை வாழணும். சரி ஓகே. மகாவீரோட தலைமை சீடர் நம்ம கௌதம சுவாமி யாரும் பார்த்தீங்கன்னா மகாவீரருடைய போதனை தொகுத்தவர். ஓகேங்களா. மகாவீரன் போதனை தொகுத்தவர் யார் அவருடைய சீடரான கௌதம சுவாமி. அதன் பேர் பார்த்தீங்கன்னா ஆகம சித்தாந்தம். அது ஆகம சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜெயினிசம் 2 ஸ்பிளிட் ஆகுது. ஒன்று திகம்பராஸ் ஒன்று சுவைத்தம்பராஸ். ஓகேங்களா. திகம்பராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திகம்பரம் வந்து வைதிக பழமைவாத போக்குடைய சீடர்கள். ஆக்சுவலி என்னன்னா ஒரிஜினாலிட்டியா இருக்கா அதான் ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் திகம்பரர் பிரிவை சேர்ந்த சமணத்தவர்கள் பார்த்தீங்கன்னா என்னது ஆடைகள் அதை ட்ரெஸ் போட மாட்டாங்க. நிர்வாணமாக வாழ்வாங்க. எதுவும் சொத்து எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. திகம்பரை பற்றி பெண்கள் வந்து நேரடியாக விடுதலை பெறவோ நிர்வாண நிலையை அடையவே முடியாது அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணாங்க நம்பினாங்க. ஓகேங்களா. பட் ஆனால் சுகதம்பரா சமணம் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க முற்போக்கான ஃபார்வர்ட் திங்கிங் பீப்புள். ஓகேங்களா. முற்போக்கானவராக இருப்பாங்க. உடைகள் உடுத்திக்குவாங்க. ஓகேங்களா. ஆக்சுவலி சுவேதம்பரம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நீர் உடைகள் அணிவாங்க. ஓகேங்களா. பட் ஆனால் நம்மளோட தமிழக பகுதியில் வந்து வாழ்ந்த சமணங்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எந்த உடைகள் அணிவாங்க பார்த்தீங்கன்னா உடைகள் அணிய மாட்டாங்க. ஏன்னா அவங்க திகம்பராஸ். ஓகேங்களா. பட் ஆனால் நீ பார்த்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சென்னை பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய இருப்பாங்க ஜெயினிஸ் சமணர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா வெள்ளை அங்கி மணி போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க வாயெல்லாம் கட்டிக்கிட்டு மைண்ட் வச்சு ரோடெலாம் கூட்டிக்கிட்டே போவாங்க.
ஓகேங்களா. கையில் என்ன அந்த பூச்சி கீச்சோட பட்டு கூட நான் இறந்துடக்கூடாது, நான் வாய்க்குள்ள ஏதாவது போய் நான் இறந்துடக்கூடாது. ஓகேங்களா. அந்த மாதிரி என்ன பண்ணலாம், விலங்கு யாருக்கும் ஏதாவது ஒரு எறும்பு கூட நம்பக்கூடாது, கொண்டக்கூடாதுன்ட்டு கூட்டிகிட்டே போவோம். அவங்க தான் வந்து சுவேதம்பராஸ். ஓகேங்களா. திகம்பராஸ் நம்மளுடைய அந்த சங்காலத்துக்கு பின்னாடி வந்த கலப்பிர காலத்தை வந்த சமணர்கள்லாம் எந்த காலத்தை சேர்ந்தவங்கன்னா யாரு, அந்த சமணர்கள் யாரும் திகம்பராஸ். அந்த திகம்பரில் அந்த அதாவது சமணர் படுகையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம நாமல புதுக்கோட்டை, சித்தனவாசல், இந்த மணிக்கு ஏறத்தை பார்த்தீங்கன்னா கழுகுமலை, இல்லைன்னா இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சமணர்கள் வந்ததுக்கான ஆதாரங்கள்லாம் கிடைச்சிருக்கு. தமிழகத்தில் சமணம் வந்து ஓகே, சமணத்து சமணத்தின் செல்வாக்கு. தமிழகத்தில் சமண செல்வாக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பண்டைய தமிழ் இலக்கியங்களை ஜைனம் என்பதை என்ன சொல்லணும்னா சமணம் அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மதுரை சொன்னேன் இல்லையா, எந்தெந்த இடத்துல எங்கெங்க இருக்குன்னு. மதுரை இருக்கக்கூடிய நாகமலை புதுக்கோட்டை பக்கத்தில் கீழக்குயில் குடியில் சமண பொடியை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா சமணத்துறையில் உருவாக்கப்பட்ட தீர்த்தங்களின் உருவங்கள் வந்து மலையில் காணப்படுது. ஓகேங்களா. இப்போ ஆக்சுவலி நேக்கடாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஸ்கல்ப்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா நேக்கட் பொசிஷனில் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து மதுரையில இருந்து 21 தொலைவில் உள்ள அரிட்டாபெட்டி, அதாவது மேலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரிட்டாபெட்டி என்ற ஊரில் கலிஞ்சமலை, கலிஞ்சமலை இடத்துல என்ன இருக்கு, படுகைகள் காணப்படுது. இதுல ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா பாண்டவர் படுக்கை அழைக்கப்படக்கூடிய சமணர் குகைகள் என்ன பண்ணா காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சமண துறவிகளுக்கான கற்படுகைகளை என்ன சொல்றாங்கன்னா பாண்டவர் படுக்கை அப்படின்ட்டு சொல்லப்படுது. அறவோர் பள்ளி அப்படின்னா சமண துறவிகள் வாழ்ந்த இடங்கள் என மணிமேகலை நூல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. கோவலும் கண்ணையும் மதுரைக்கு செல்லும் போது அவளுக்கு உதவிய சமண பெண் துறவி பேர் என்ன பார்த்தோம்னா கவுந்தி அடிகள் அப்படின்னு சொல்லப்படுது. திருப்பருத்திங்குன்றம், சித்தனவாசல், சிதாரல் மலை கோயில்ல நான் காணப்படக்கூடிய சமணனுடைய ஓவியங்கள் மற்றும் ஸ்கல்ப்சர்ஸ். புகார், உறையூர், மதுரை, காஞ்சி போன்ற இடங்கள்ல என்ன இருக்குன்னா சமண மடையங்கள் இருந்திருக்கு. ஜைன காஞ்சி இல்ல சமண காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்துல திருப்பருத்திங்குன்றம் கிராமத்துல பாத்தீங்கன்னா 2 பழமையான சமண கோயில்கள் காணப்படுதுன்னு சொல்லப்படுது. பௌத்தம்னா யாரு நமக்கே தெரியும், கௌதம புத்தர். யாரு கௌதம புத்தர் என்ன பண்ணியிருப்பாரு, புத்த மதத்தை தோற்றிருப்பாரு. இப்ப புத்திசம் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா. பௌத்த மதத்தை நிறுவ யாரு, கௌதம புத்தர் ஆவார். அவரோட இயற்பெயர் அதாவது ரியல் நேம் என்னன்னு பார்த்தோம்னா என்னது, சித்தார்த்தர். மகாவீரரை போல இவர் என்ன ஒரு இளவரசர் தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அம்மா அவங்க தாய் இறந்து போயிடுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவருடைய சிற்றனையில வளர்ப்பன்னு சொல்லக்கூடிய கௌதமி அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, வளர்த்துருப்பாங்க. இவர் வந்து சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா 4 கனவு இவர் வந்து தன்னுடைய 29 வயதுல 4 துயரம் மிகுந்த காட்சியில் கண்டிருப்பாரு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூன் விழுந்த முதுகுடன் கந்தல் ஆடைகளும் கவனிப்பற்று ஒரு கிடக்கக்கூடிய முதியவரும், குணப்படுத்த முடியாத வியாதியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் நோயாளி, இறந்துவிட்ட ஒரு மனிதன் சடலம், அதை சுற்றி கொண்டு அழுது கொண்டிருக்கும் உறவினர்கள், அப்புறம் ஒரு துறவி, இந்த மணிக்கெல்லாம் பண்ணி இருப்பாரு அவரு கண்டிருப்பாரு. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ப அவருக்கு என்ன தோணும் பார்த்தோம்னா, சரி ஓகே எதுவுமே மனித வாழ்க்கையை நிரந்தரமில்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுவாரு, துறவரம் மேற்கொண்டு வனத்துக்கு போய் என்ன பண்ண முக்தி அடைவார். ஓகேங்களா. இயற்பெயர் பார்த்து சித்தார்த்தர், பிறப்பு லும்பினி கார்டன், நேபாள். அம்மா பேர் என்ன, சுத்தோனந்தா மாயாதேவி. இறப்பு குசிநகரம் மற்றும் குசிநகர்ல உத்தரப்பிரதேசம் இறந்திருப்பார். ஓகேங்களா. இப்ப பார்க்கும்போது பார்த்தோம்னா அவளோட வளர்ப்பு தாய்ன்னு யாரும் கேட்கலாம். வளர்ப்பு தாய் யார் பார்த்தோம்னா யாரு, கௌதமி. இவர் லும்பினி வளத்துல வளர்க்கப்படுவார். ஓகேங்களா. புத்தர் அப்படின்னா நாணமடைதல் அப்படின்ட்டு ஒரு பேர். ஓகேங்களா. மனித வாழ்க்கையில முழு துன்பம் துயரங்கள் என்ன இருக்கு நினைஞ்சிருக்கு அப்படின்ட்டு நான் 29 வயசுல என்ன பண்ணிருப்பார், அரண்மனை விட்டு வெளியே போயிருப்பார். ஓகேங்களா. வெளியே போய் தன்னைத்தானே வருத்திக் கொள்வது விமர்சனத்திற்கான பாதை இல்லை அப்படின்ட்டு ஒரு அரச மரத்தடியில் என்ன பண்ணியிருப்பாரு, தியானத்தை மேற்கொண்டிருப்பாரு. அவர் தியானம் மேற்கொண்ட இடம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, அவர் என்ன தியானம் மேற்கொண்டா அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. அவர் தியானத்தில் இருந்தபோது 49 நாள் என்ன பண்ண நாணம் பெறுவாரு. அப்போதிலிருந்து அவர் என்ன பண்ணுவாரு, புத்தர் நாணம் பெற்றவர் அப்படின்னு அழைக்கப்படுவார். ஓகேங்களா.
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவருடைய வம்சம் வந்து சாளுக்கிய வம்சம்னால, சாளுக்கிய வம்சம் இல்ல, சாக்கிய அரச குடும்பத்தை சார்ந்தவரால இவரு சாக்கிய முனி அப்படின்ட்டு புத்தருக்கு ஒரு பேர் இருக்கு. வாரணாசிக்கு அருகே உள்ள சாரநாத் என்னும் தூடுல, சாரநாத் என்னும் இடத்துல என்ன பண்றாரு இவரு, மாங்கல் பூங்கால முதல்ல போதனையை போற்றிருக்கிறார், போதனையை நிகழ்த்துறாரு. இதுக்கு பேர் என்ன பார்த்தோம்னா, இது தர்ம சக்கர பிரவர்த்தனா, தர்ம சக்கர பிரவர்த்தனா அல்லது சக்கரத்தின் பயணம் அப்படின்னு அழைக்கப்படுது. புத்தோட 4 பொன்மொழிகள் என்னன்னு பார்த்தோம்னா, இல்ல பொன்மொழி என்னன்னு பார்த்தோம்னா, வாழ்க்கை துன்பங்கள் துயரங்கள் நிறைந்தது, ஆசையே துன்பங்களுக்கு காரணம், ஆசையை திறந்து விட்டால் துன்பங்கள் துயரங்களை போக்கி விடலாம், சரியான பாதையை பின்பற்றினால் இன்வகை வழிகள் என்ற ஆசைகளை என்ன பண்ணிடலாம், சரியான பாதையை பின்பற்றினால இன்வகை வழிகளை பின்பற்றினா என்ன ஆயிரும், ஆசைகளை புறம் தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். புத்தரின் எண்வகை என்னன்னு பார்த்தோம்னா, என்னென்ன, நல்ல நம்பிக்கை, நல்ல எண்ணம், நல்ல பேச்சு, நல்ல செயல், நல்ல வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல அறிவு, நல்ல தியானம். ஓகேங்களா? புத்தரின் போது இன்னைக்கு என்ன பண்ண போற்றப்படுது, புத்தர் சடங்குகளின் வேள்விகள் என்னது, யாகத்தை என்ன பண்ணியிருப்பாருன்னா ஏற்றிருப்பாரு. புத்தரின் போதனைகள் தம்மா அப்படி, புத்தரின் போதனை எவ்வாறு குறிக்கப்படுகின்றன்னு கேட்டாங்கன்னா என்னது, தம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கர்மா கோட்பாட்டை என்னது, பௌத்தம் ஏற்றுக்கொண்டது, ஒருவனுடைய செயல்களை அவனது வாழ்க்கையின் தரத்தை டிட்டர்மின் பண்ணது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புத்தர் கடவுளை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, மறுக்கவும் இல்லை, ஆனா பிரபஞ்ச விதிகளை, உலக விதிகளை என்ன பண்ணா நம்பினாரு அப்படின்னு சொல்லப்படுது. நிர்வாண நிலை அடைவது என்னது, வாழ்க்கையோட இறுதி நோக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. புத்தர் அகிம்சை வழிபடுத்திருப்பாரு, ஜாதி படிகளையும் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஏற்றிருப்பாரு. சரி, புத்த மடையலங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதாவது விகாரங்கள், கோயில் விகாரங்களை பத்தி சொல்லுவாங்க. சைத்தியம் அப்படின்னா ஒரு பௌத்த கோவில் அல்லது தியான கூடம் அர்த்தம். ஓகேங்களா? புத்த விகாரம் கேள்விப்பட்டிருக்கோம். புத்த விகாரங்கள் அப்படின்னா மடையாளங்கள், துறவிகள் வாழும் இடங்கள். ஸ்துபி அப்படின்னா புத்தர் உடல் உறுப்புகள் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டிருக்கும் கட்டடம். இவை கலைத்திறமை வாய்ந்த ஒரு நினைவு சின்னங்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஓகேங்களா? பௌத்த பிரிவுகள் பார்த்தீங்கன்னா ஹீனயானம் மற்றும் மகாயானம் 2 இருக்கு. புத்தரின் சிலையை பார்த்தீங்கன்னா அது ஹீனயானம் பண்ணா புத்தர் சிலையை உருவப்படங்கள் வழங்க மாட்டாங்க, ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, புத்தரி உணவுகளை வழங்குவாங்க. ஹீனயானம் மிக எளிமையா இருப்பாங்க, இவங்க விரிவான சடங்குகளை பின்பற்றுவாங்க. தனிமனித முக்தி அடைவதை தங்களின் நோக்கம் அப்படின்னு நம்புறது யாருன்னு பார்த்தோம்னா ஹீனயானம். அனைத்து உயிர்களும் முக்தி பெறுவதை தங்களது நோக்கம் நம்புவது யாரு, மகாயானம். பிராகிருத மொழியை யூஸ் பண்ணியிருப்பது யாரு, பிராகிருத மொழியை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஹீனயானா. மகாயானா யூஸ் பண்ண சான்ஸ்கிரிட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹீனயானா தேரவாதம் எனும் அழைக்கப்படுது. இப்பிரிவு இலங்கை, மியான்மர் மற்றும் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரில யூஸ் பண்ணப்படுது, ஃபாலோ பண்ணப்படுது. நெக்ஸ்ட் இப்பிரிவு, அதாவது நெக்ஸ்ட் மகாயானா இப்பிரிவு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியா, திபெத்து, சைனா, ஜப்பான்லாம் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து நான் சொன்ன மத்தியம வழி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது பெரிய பாதைன்னு சொல்லுவாங்க. புத்தரின் கருத்துல பார்ப்ப பௌத்த சமயங்கள் இருந்திருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 4 புத்த சமய மாநாடுகள் இருந்திருக்கும். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜகிரகத்திலையும், 2வது புத்த சமய மாநாடு பாட்டாளி புத்திரத்திலையும், 3வது புத்த சமய மாநாடு வைசாலியிலும், 4வது புத்த சமய மாநாடு காஷ்மீர் நடந்திருக்கும். ஓகேங்களா? எதை என்ன சொல்லுவாங்கன்னா, ராஜா வைசாலியும் பாட்டு பாட காஷ்மீர் போனாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னா ராஜகிரகம், செகண்டு வைசாலி, தேர்டு பாட்டாளி புத்திரம், 4th யாரு, காஷ்மீர். ராஜா வைசாலி பாட்டு பாட காஷ்மீர் போனாங்க அப்படின்ட்டு 4 புத்த சமய மாநாடு என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஓகேங்களா? அசோகர், கனிஷ்கர், ஹர்ஷவர்தனா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தோம்னா புத்திசத்துக்கு. பௌத்த விகாரிகள் அல்லது மடாலயங்கள் சிறந்த கல்வி மையங்களாக செயல்பட்டனா அவருடைய ஒன்று என்னது, நாலந்தா. அங்கே சீன பையன் யார் தங்கியிருப்பா, யுவாங்ஸ்வாங் எங்கே வந்திருப்பாரு, நாளடைவில் நம்மளுடைய காஞ்சிக்கு வந்திருந்திருப்பாரு. மகாராஷ்டிரா மாநிலம் காணப்படுது. மகாராஷ்டிரா மாநிலம் என்ன காணப்படுதுன்னா இந்த அவுரங்காபாத்ல அஜந்தா கோயில் காணப்படுது. கேட்கலாம், அஜந்தா கோயில் வந்து எதுக்கு, அஜந்தா கோயில் எங்க காணப்படுதுன்னு கொஸ்டின் கேட்டது நம்ம கேட்கலாம். எங்க காணப்படுதுன்னா மகாராஷ்டிரா அவுரங்காபாத்ல காணப்படுதுன்னு சொல்லலாம். சமணத்துக்கும் பௌத்தம், சமணம் தீர்வு துறவரத்தை பின்பற்றும். பௌத்தம் அப்படி கிடையாது, இடைவெளியே பின்பற்றும். இந்தியாவில் மட்டுமே இருக்கும். உலகத்துல பல பகுதி போனதான் என்னது, புத்த மதம். கடவுள் இருப்பதா சமணம் நம்மள, ஆனா ஒவ்வொரு உயிரிலும் என்னது, ஆன்மா இருக்கு, ஆத்மா இருக்கு அப்படின்ட்டு நம்ம தான் யாரு, நம்மளுடைய சமணம். பௌத்தம் பார்த்தீங்கன்னா என்னது, அனாத்மா, எல்லையற்ற ஆன்மா,
அனித்தியா நிலையாண்மை ஆகிய கருத்துக்களுக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தம் வழங்கியிருக்கும். எதுவுமே நிலையானது கிடையாது, எல்லாம் மாற்றக்கூடியது. பாத்தீங்களா, அவர் தானே புத்தர் எப்படி எதுவுமே நிலையானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு, துறவரம் மேற்கொண்டிருப்பாரு. நான் சொன்னேன்ல புத்த மன்னர்கள் நடந்த இடம் சொன்னா இப்பதான் ராஜகிரகம் வைசாலி பாடல பத்திரம் காஷ்மீர் ராஜாவும் வைசாலியும் பாட்டு பாட காஷ்மீர் போனாங்க. சங்காலத்து இரட்டை காப்பியெல்லாம் என்ன பண்ணப்படுது, புத்த மதத்தை பற்றி சொல்லப்படுது. மணிமேகலை என்னது புத்த இலக்கியம் சொல்லக்கூடிய முக்கியமான இரட்டை காப்பியம் சொல்ல சிறப்பதிகார மணிமேகலையில மணிமேகலை என்னது புத்த இலக்கியம். மணிமேகலை காஞ்சிபுரத்தை பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா விரிவாக சொல்லப்படுது. ஓகேங்களா. அதே போல பௌத்த தர்க்கவியல் அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தின்னர் மற்றும் நாலந்தா பல்கலைக்கழகத்தினோட மிகப்பெரிய அறிஞர் யாரு, தர்மபாலர். இவங்க ரெண்டு பேரும் என்ன பார்த்தீங்கன்னா முக்கியமானவங்க. இவங்க ரெண்டு பேருமே தின்னரும் தர்மபாலரும் எந்த ஏரியாவை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா காஞ்சியை சேர்ந்தவங்க. சொன்ன யுவாங்சங் அப்பயே வந்து சொன்னாங்க, அங்க அசோகல கட்டப்பட்ட 100 அடி உயரமான ஸ்துபியை அவர் பார்த்ததை குறிப்பிட்டார். எங்க காஞ்சிபுரத்துக்கு வந்திருப்பார் யார், யுவாங்சங். சரி, ஓகே. நெக்ஸ்ட் 6th தேர்ட் டேம் பார்க்க போறோம். இன்னும் டேம் பார்த்துருக்கோம். ஓகே, அப்படித்தானே. இப்போ வந்து தேர்ட் டேம் பார்க்க போறோம். தேர்ட் டேம் என்ன பார்க்க வரோம்னா சங்ககாலத்தை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா. சங்ககாலத்தை பத்தி லாஸ்ட் டைம் சொன்னேன். என்ன சொன்னேன், சங்ககாலம்னா சங்க வைத்து தமிழ் வளர்த்துல சங்ககாலம் வச்சு. சங்ககாலம் பார்த்தீங்கன்னா கிமு 300 முதல் கிபி 300 வரை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சங்ககாலத்தில் யார் யார் சார் ஆட்சி பண்ணியிருப்பாங்கன்னா சேரா சோழா பாண்டிய ஆட்சி செஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் அது லாஸ்ட்லேயே பார்த்தோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஆறுமுக நாவலர் வந்து யார், யாழ்ப்பாணத்தில் பிறந்தது. தாமோதரம் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவங்க. அவரது ஓவிய சுவாமிநாத ஐயர். இவங்க மூலம் பார்த்தீங்கன்னா அது பனை ஓலைகள் எழுதப்பட்ட தமிழ் இலக்கியங்களை என்ன பண்ணியிருப்பாங்க, பேப்பர் பிரிண்ட்டுக்கு கொண்டு வந்து அச்சு பதிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எவிடன்ஸ் கிடைக்கும். எவிடன்ஸ் எல்லாமே பண்ண முடியும். சங்ககாலத்தில் எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா கலிங்க நாட்டு அரசன் காரணவேலனுடைய கதிக்கும்பா கல்வெட்டு, புகழூர் கல்வெட்டு, அசோகோட 2 மற்றும் 13ஆம் பாறை யானை கல்வெட்டுக்கள், மேலும் மாங்குளம் அழகர்மலை கீழவளவு ஆகியுள்ள இடத்தில் உள்ள கல்வெட்டுகள். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா செப்பேடு பார்த்தீங்கன்னா வேல்விக்குடி மற்றும் சின்னமேடு செப்பேடு. வேல்குடி மற்றும் சின்னமூர் செப்பேடு பார்த்தோம்னா பாண்டிய காலத்துடைய செப்பேடுகள். நாணயங்கள் பார்க்கும்போது முக்கியமான சேர சோழ பாண்டியர்களுடைய நாணயங்கள், குறுநில மன்னர்களுடைய நாணயங்கள் சொல்லப்படுது. பெருங்கற்கால நினைவுச்சின்னங்கள், புதைவிடங்கள், கற்கள் இதெல்லாம் சொல்லலாம். அகழ்வாயிலிருந்து பொருட்கள் கிடைத்த இடங்களை பார்க்கும்போது ஆய்ச்சநல்லூர், அரிக்கைமேடு, கொடுமணல், புகார், கொர்க்கை, உறையூர் இதெல்லாம் நான் சொல்லலாம். சிவகலை இதையுமே சொல்லலாம் சேர்த்து. ஓகேங்களா. இலக்கிய சான்றில் பார்க்கும்போது தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு. அதாவது தொல்காப்பியம் 10 மேல்கணக்கு நூல், 15 கீழ்கணக்கு நூல். 10 மேல்கணக்கு நூல்ல வர்றது என்னதுன்னா தொகையும் பாட்டு, 8 தொகையும் 10 பாட்டு. 15 கீழ்கணக்கு நூல்ல பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி இதெல்லாம் முக்கியமானது. சிலப்பதிகாரம், மணிமேகலை வந்து முக்கியமான காப்பியங்களை வரக்கூடியது. அதாவது ஃபாரின்ஸ் நோட்ஸ் பார்க்கும்போது ஃபாரின்ஸோட எவிடன்ஸ் பார்க்கும்போது எதுன்னு பார்த்தீங்கன்னா எரித்திரை கடலின் பெரிப்ளஸ் அண்டு நேச்சுரல் ஹிஸ்டரி, அதாவது பிளினியின் இயற்கை வரலாறு, தாலமியின் புவியியல், மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா, ராஜாவளி, மக வம்சம், தேவ வம்சம். அது மட்டும் இல்லாம கௌட்டிலியர் என்று சொல்லக்கூடிய சாணக்கியர் இவதான் பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்த மௌரிய பேரரசர். முதலாம் சந்திரகுப்த மௌரிய பேரரசர் என்னது, இவரோட நிர்வாகம் வந்து நம்ம அர்த்த சாஸ்திரம் அப்படின்ட்டு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. அந்த நூலில் பார்த்தீங்கன்னா பாண்டியரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, சேரா சோழ பற்றிலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அவரில் பார்த்தீங்கன்னா பாண்டியர்களுடைய முத்துக்கள் சொல்லுவாங்க இல்லையா, சொல்லுவாங்க வந்து காவட்டக்கா அப்படின்ட்டு பாண்டியர்களை பற்றி, பாண்டியர் நாட்டுடைய முத்தை பற்றி காவட்டக்கம் அப்படின்ட்டு கௌட்டிலியர் சொல்லக்கூடிய சாணக்கிய எழுதிய அர்த்த சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. தொல்காப்பியம் தமிழ் இலக்கண நூல் சங்ககால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு மற்றும் தரத்தை வந்து சொல்லுது. காலளவு பார்த்தது தமிழ் புறப்படும் வடக்கே வேங்கடம் முதல், அதாவது சங்ககாலத்துல வட எல்லைகள் பார்க்கும்போது வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை வந்திருக்கும். காலம் பார்த்தா இரும்பு காலம், பண்பாடு பெருங்கற்கால பண்பாடு, அரசு முறை பக்கம் முடியாச்சு. சேர சோழ பாண்டியா அதே தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சேரர்கள் பற்றி தெரிஞ்ச சேரர்கள் பற்றி சொல்றதுக்கு என்ன இருக்குன்னா, சேரர்கள் யாரையும் பார்த்தோம்னா கொங்கு நாட்டை சேர்ந்த கொங்கு நாட்டு பகுதி, தெற்கு மலபார், அப்புறம் கொங்கு பெல்ட், தெற்கு மலபாரா ரோல் பண்ணி கன்னியாகுமரி ரோல் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட சின்னம் பார்த்தோம்னா என்னது, அவங்க தெரிஞ்ச பேசிக் தான். அவங்களோட சின்னம் என்னது, வில் மற்றும் அம்பு, அணியக்கூடிய மாலை பார்த்தோம்னா பனம்பு மாலை,
இவங்களோட தலைநகரம் பார்த்தீங்கன்னா என்னது வஞ்சின்னு சொல்லப்படுது. கரூர் பக்கத்தில் வஞ்சி. அது மட்டும் கேரளா திருவஞ்சை களம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அப்படித்தானே? அது மட்டும் இல்லாமல் இவங்க துறைமுகம் தொண்டி மற்றும் முசிறி. சேரலை பற்றி சொல்லக்கூடிய முக்கியமான நூல் சங்ககால இலக்கிய நூல் என்ன பார்த்தோம்னா பயிற்றுப்பத்து. பயிற்றுப்பத்து பார்த்தீங்கன்னா என்னது முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைச்சிருக்காது. ஆக மொத்தம் 8 மன்னரை பற்றி கிடைக்கக்கூடிய சேர மன்னரை பற்றி கிடைக்கக்கூடிய 80 பாடல்கள் மட்டுமே இருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை காவியை பார்த்தோம்னா கண்ணைக்கு வந்து இமயமலையிலிருந்து கல் எடுத்து வந்து கோயில் கட்டியவர் யாருன்னு பார்த்தோம்னா சேரன் செங்குட்டுவன். அவருடைய தம்பி தான் யார்? இளங்கோவடிகள். ஓகேங்களா? இளங்கோவடிகள்லாம் என்ன இருப்பாரு? நம்மளுடைய சிலப்பதிகாரத்தில் இருப்பாரு. இந்த சிலப்பதிகாரத்துடைய கதையை பற்றி இந்த இளங்கோவடிகளுக்கு யார் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை எழுதிய சீத்தலை சாத்தனா சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அதை வச்சு அவர் எழுதியிருப்பார். முக்கியத்துவம் வந்து சேரலாம் இமயவர்மன் நெடுஞ்சேரலாம் சேரன் செங்குட்டுவன் சேரல் இருமுறை. சோழன் என்னது? சோழர்கள் வந்து வேங்கடம் திருப்பதி மலை வரைந்து காவிரி கலிமுக பகுதி வரைக்கும் என்ன இருக்கு இவங்களுடைய பகுதிகள் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் சோழ அரசுகளை மிகவும் புகழ்பெற்றவை யாரும் பார்த்தீங்கன்னா கரிகால வல்லவன் அல்லது கரிகாலன் அப்படின்ட்டு சொல்லலாம். அவர் தன்னை எதிர்த்து சேர சோழ பாண்டிய அவர்கள் ஆதரித்த 11 வேலியர் முக்கூட்டு படை சொல்லுவாங்க. யார் யாரு? சேர தோற்கடிக்கிறது கரிகால சோழ தோற்கடிக்கிறதுக்காக சேர பாண்டிய மற்றும் 11 வேலியர்கள் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க? முக்கூட்டு படை வந்துட்டு வெண்ணி என்று இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க? தாக்கியிருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரிகாலன் வந்து என்ன பண்ணி வின் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? முக்கியமான வெண்ணி போர். காவிரி ஆற்றுக்கரையினர் இப்போ கல்லணை கட்டியவரும் இவர். நீர்ப்பாசன வசதி வந்து ரொம்ப நீர்ப்பாசன வசதியை மிக மேம்படுத்தியிருப்பாரு. இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா திருமாவளவன். கல்லணை இந்த சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை ஏக்கர் பார்த்தீங்கன்னா 63 ஏக்கர். இதனால என்ன இது நீர்ப்பாசனம் வருது. இளஞ்செட் சென்னி கரிகால வல்லவன் கோச்செங்கனான் கிள்ளி வல்லவன் பெருநர்கள் என்னது முக்கியமான சேர அரசர்கள் சோழ அரசர்கள். இதுதான் சேர சோழ பாண்டியா வந்து ரூல் பண்ண இடம். இது வந்து என்னது பாண்டியர் ரூல் பண்ண இடம். இது வந்து சோழாஸ். இது யார் ரூல் பண்ணா? சேராஸ். இது பாண்டியாஸ், இது சோழா. சரி, முடிச்சு சுட்டி கொண்ட பட்டங்கள் பார்க்கும்போது என்னது ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்புரை. சோழனுடைய பட்டம் பார்த்தீங்கன்னா சென்னி செம்பியன் கிள்ளி வளவன். பாண்டுகளோட பட்டம் பார்த்தீங்கன்னா மாறன் வழுதி செலியன் தென்னர் இந்த மாதிரி சொல்லலாம். முக்கியத்துவம் பாண்டியரசல் யாரும் வந்து நெடியோன் நன்மாறன் முதுகுடும்பி பெருவழுதி நெடுஞ்சன் சொல்லலாம். அரசுரிமை சின்னங்கள் பார்க்கும்போது செங்கோல் சொல்லலாம், முரசு வெண்கொற்ற கொடை ஆகியன்னு சொல்லலாம். அது சொல்லணும்ல. அணியக்கூடிய மாலை சேரர் வந்து பனம்பூ மாலை, சோழர் அத்திப்பூ மாலை, பாண்டியர் பனம் வேப்பம்பூ மாலை. துறைமுகம் முசிறி தொண்டி, சோழர்கள் பூம்புகார், பாண்டியர் பொற்கை. தலைவர் பார்த்தோம்னா வஞ்சி கரூர். அது கூட கேரளா திருவஞ்சை கலந்து அந்த வஞ்சியார் கூட சொல்லப்படுது. நெக்ஸ்ட் சோழர்கள் உறையூர் பூம்புகார் காவிரிப்பட்டினம் எல்லாமே ஒண்ணுதான். பாண்டியர் பார்த்தீங்கன்னா துறைமுகம் தலைநகர் மதுரை. சின்னம் பார்த்தீங்கன்னா வில் மற்றும் புலி. சோழருக்கு பாண்டியருக்கு 2 மீன்கள். ஓகேங்களா? கொர்க்கே எந்த பகுதியில் இருக்கு பார்த்தீங்கன்னா கொர்க்கே எங்க இருக்குப்பா? கொர்க்கே வந்து எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. குறுநிலவினர்கள் வந்துட்டு பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்க பார்த்தீங்கன்னா வேலியர் கிளார் இந்த மாதிரி பிரிப்பாங்க. வேலியர்னா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லேண்டை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆள்றவங்க. கிளார் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய நிரப்ப மட்டும் ரூல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது கடையில் வெள்ள பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம் நமக்கு. அதான் கடையில் வேலை சொல்லுவோம் இல்லையா? பாரி காரி ஓரி பேகன் ஆய் அண்டீரன் அதியமான் நல்லி இவங்களாம் யாரு? கடையில் வள்ளல்கள். அரசுரிமை பரம்பரையா இருக்கும். கோ அப்படின்னா என்னது? அரசன். கோன் அப்படின்னா அரசன். அது சொல்ல சுருக்கம் தான் கோ. ஓகேங்களா? அடுத்து கோமகன் சொல்லுவாங்க. இளவரசரை கோமகன் சொல்லுவாங்க. அரசருடைய மகன் கோமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசர் பட்டம் ஏறுதல் என்ன சொல்லுவாங்கன்னா அரசு கட்டில் ஏறுதல் அல்லது முடிசூட்டும் விழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பட்டத்தில் இளவரசரை அரசர் நடந்தவர் அரசவை கூட்டுவாரு. நாளடை அதை வந்து என்ன நாளவைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அரச அது முக்கியமான இறை என்னன்னு பாத்தீங்கன்னா என்னது அந்த இறையோட முக்கியமான வரி என்னன்னு பாத்தீங்கன்னா இறை என்னது நிலவரிய அரசருடைய வருவாயோட முக்கிய வருவாயா இருந்திருக்கும்.
புறமுதுகில் காயமிடுவது பாத்தீங்கன்னா அது அவமானமா கருதப்படும். அரசுரை சபை அரசபை அப்படின்னு சொல்லப்படும். அரசர் அரியணை என்று அழைக்கப்பட்ட ஆசனத்தை அமர்ந்து ஆட்சி செய்வாரு. அரசர் புலவர் இருந்திருப்பாங்க. 5 விதமான கடமைகள் செய்யணும். அரசர் பாத்தீங்கன்னா 5 விதமான கடமைகள் செய்யணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா கல்வி கற்பதை ஊக்குவித்தல், சடங்குகளை நடத்துவது, பரிசுகள் வழங்குவது, மக்களை பாதுகாப்பது, குற்றவாளிகளை தண்டிப்பது தான் அவருடைய வேலையா இருக்கும். ஓகேங்களா. தூதர்கள் அரசரால் பணிகள் அமர்த்தப்படுவாங்க. அரசுக்கு நிர்வாகத்துல உதவுவதற்காக 5 பேருங்குழு, அது 5 உறுப்புகளை கொண்டிருப்பாங்க. என்பேராயின் குழு பாத்தீங்கன்னா 8 பேர் கொண்ட குழு இருக்கும். ஓகேங்களா. படைகளை பார்த்து அரசுடைய படை என்ன சொல்லுவாங்க, அரசுடைய படைகளா இருக்கும். 3 கை மகாசோனை இந்த மாதிரி சொல்லுவாங்க, மகாசேனை இந்த மாதிரி நிறைய இருந்திருக்கும். ராணுவம், அரசுடைய படை என்று அழைக்கப்பட்ட ராணுவம் 4 பிரிவுகளா இருந்திருக்கும். குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை இருக்கும். படைத்தலைவர் தானை தலைவன். யாரு? தானை தலைவன் வந்துட்டு சொல்லுவோமா, அதான் படைத்தலைவர் தானை தலைவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால முக்கியமா பயன்படுத்த முக்கிய ஆயுதம் வாள், கேடயம், தோமாரம். தோமாரம் அப்படின்னா ஈட்டின்னு அர்த்தம். ஈட்டி எய்வாங்களா அது. கோட்டைகள், அதாவது ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம். ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் படை கொட்டில் சொல்லுவாங்க. ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் படை கொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போர் முரசை கடவுளாவே என்ன பண்ணியிருப்பாங்க, வணங்கி இருப்பாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தலைநகரில் நீதிமன்றம் இருக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னா அவைன்னு சொல்லுவாங்க. கிராமங்கள்ல மன்றம் சொல்லுவாங்க. அவைன்னு சொல்லுவாங்க, கிராமங்கள் மன்றம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. தண்டனைகள் எப்பயுமே கடுமையா இருக்கும். திருட்டு வழக்கம் அந்த கடுமை தண்டனையா இருக்கும். உறுப்புகளை வெட்டுதல், தலையை துண்டித்தல், கையால வெட்டுறது, சித்திரவதை பண்றது, இப்படிதான் என்னது அவங்களுடைய தண்டனைகள் முறை இருந்திருக்கும். உள்ளாட்சி நிர்வாகம் பாத்தீங்கன்னா ஒரு நாடு எப்படி பிரிக்கும்னு பாத்தீங்கன்னா மக்கள் தொகை, பரப்பளவு மற்றும் தொன்மை அடிப்படை பிரிக்கப்படும். நாடு பல கூற்றமா பிரிக்கப்படும். ஒட்டுமொத்தாட்சி மண்டலம் அழைக்கப்படும். ஒட்டுமொத்தாட்சி மண்டலம் சொல்லப்படும். மண்டலம் நாடா பிரிக்கப்படும். நாடு கூற்றமா பிரிக்கப்படும். கூற்றம் ஊர்னு பிரிக்கப்படும். மண்டலம், நாடு, கூற்றம், ஊர் பிரிக்கப்படும். ஊர் பாத்தீங்கன்னா அது பேரூர், சிற்றூர், மூதூர். பேரூர் அப்படின்னா பெரிய கிராமம், சிற்றூர் சிறிய கிராமம், மூதூர் பழமையான கிராமம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஓகேங்களா. திணை நிலம் சார்ந்த சங்கம் இருக்கும். அதாவது என்னது 5 நீர் சொல்லியிருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஓகேங்களா. அதான் பிரிக்கப்படும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மருத நிலத்தை என்ன சொல்லுவாங்க, மென்புலம், நன்செய் பயிர்கள் பயிடுவாங்க. நன்செய் பயிர் என்னது, நெல்லும் கரும்பும். நெய்தல் தவிர மற்ற இடம் என்னது, மண்புலம், அதாவது புஞ்சை அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஓகேங்களா. மலை சார்ந்த இடமும், வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல், காடு சார்ந்த மாநில மேய்த்தல், மருதம், வயலும் வயல் சார்ந்த இடமும் வேளாண்மை. நெய்தல், கடலும் காடு சார்ந்த பகுதியும் மீன் பிடித்தல். பாலை, வறண்ட நிலம், வீர செயல்கள். என்ன வீர செயல், திருடுறதுதான் அவங்க வேலை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மக்கள் குறவர் குயத்தியர், ஆயர் ஆய்ச்சியர், உழவர் உயர்த்தியர், பரதவர் நுழத்தியர், மறவர் மரத்தியர் சொல்லுவாங்க. ஓகேங்களா. முருகன் அப்படின்னா சேயன் இன்னொரு பேர் இருக்கு. மாயன் அப்படின்னா திருமால். மருதமத்துக்குரிய கடவுள் இந்திரன். இந்திரன் பாத்தீங்கன்னா இடி மற்றும் மின்னல்கள் கடவுள். நெய்தல் பாத்தீங்கன்னா வர்ணன், மலைக்கான கடவுள். பாலை பார்த்தோம்னா கொற்றவை, காளி. ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா கடைசி 40 பெண்பார் புலவர் இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் கல்வி கற்க உரிமை இருந்திருக்கும். ஓகேங்களா. ஆனா பெண்கள் முக்கியமா பார்க்கப்பட கருப்பு அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமா சங்கால பெண்கள் பாத்தீங்கன்னா ஔவையார், வெள்ளி விதேச, காக்கைப்பாடினா, ஆதி மந்தையார், பொன்முடியார். மக்களுடைய சமய நம்பிக்கையில் பார்க்கும்போது முதன்மை கடவுள் சேயன் அல்லது முருகன். சங்காலத்தில் வழங்கப்பட்ட பின் கடவுள் பாத்தீங்கன்னா சிவன், மாயன், விஷ்ணு, இந்திரன், வரன், நம்ம நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. நார்த்ல இருந்த ஜாதி முறை மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டுல இல்ல. அந்த டைம் சங்க காலத்துல ஜாதி முறைகள் எதுவுமே இல்லை. நடுகள், வீரர்கள் பத்தி சொன்னோம். ஓகேங்களா. சாதாரண மக்கள் பருத்தியிலான 2 துண்டுகளாக ஆணைகள் அணிந்திருப்பாங்க. சங்ககால இலக்கியங்கள் பாம்பின் தோலை காட்டில் மென்மையான துணி அவ்வளவு கலிங்கம் சொல்லக்கூடியது பற்றி சொல்லப்படுது. ஓகேங்களா.
கரிகால சோழ பாத்தீங்கன்னா இசையில பாத்தீங்கன்னா 7 சுரங்கள் குறித்து அது மிகப்பெரிய புலமை பெற்றவன் இருப்பான். அதனால என்ன சொல்றாங்க அவனை ஏலிசே வல்லாளன் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா. பாடும் புலவர்கள் பாத்தீங்கன்னா பாணர், விரலியர் என அழைக்கப்பட்டனர். கணிகையர் பாத்தீங்கன்னா நடனங்கள் டான்ஸ் ஆடுறவங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. கூத்து நாட்டுப்புற நாடகம் டிராமாஸ் இருக்குல்லையே அது சொல்றது. முத்தமிழ் கோட்பாடு வந்திருக்கும். இயல், இசை, நாடகம். தொழில் வந்து எல்லா தொழிலும் செய்திருப்பாங்க. இப்போ கைவினை செய்யறவங்க, நகை செய்கிறவங்க, ஆடு மாடு மேய்க்கிறவங்க, மீன்பிடித்தல், வேட்டையாடுறது எல்லாமே தொழில் வந்திருக்கும். விழாக்கள் பார்க்கும்போது மக்கள் பல்வேறு விழாக்கள் கொண்டாடி இருப்பாங்க. பொங்கல், கார்த்திகை தீபம், இந்திர விழா. இந்திர விழா வந்து தலைநகரில் கொண்டாடப்படும். இந்திர விழா இதில் வரும் நம்மளுடைய சிலப்பதிகாரத்தில் வர முடியா இந்திர விழா. நடனமாடுதல், எருது சண்டை, சேவச்சண்டை, தாயமாடுதல், வேட்டையாடுதல், மல்யுத்தம் எல்லாமே என்னது நம்முடைய விளையாட்டு முறையாக இருந்திருக்கும். முக்கிய துறைமுகங்களை கலங்கரை இலங்கைச்சூடர் எனும், அதாவது ஒளிவிளக்கு குபரங்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கலங்கரை விளக்கம் டவர் என்ன சொல்லுவாங்கன்னா கலங்கரை இலங்கைச்சுடர் அப்படின்ட்டு தமிழ் சொல்லுவாங்க. நாலங்காடி அல்லங்காடி எல்லாம் சொன்னதுதான் நம்ம. எகிப்து அரசன் 2ஆம் ராம்சேஸ் பதப்படுத்த உடல திறக்கப்பட்ட போது தொழிலதிபர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாசி அப்படின்னா மூக்குக்குள்ள அதுவும் அடி வயிற்றுனது கருமிளகு கதிர் அடைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. கருமிளகு கதிர்னு எப்படி சொல்லலாம்? பெப்பர் ஃப்ரை இல்லை பெப்பர் ரேன்னு சொல்லலாம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஈஜிப்டில் ஏன்னா அது பிரமிட்ல இருந்து எடுத்து இந்த ராம்சேயோட உடல் அதில் வந்து என்ன பெப்பர் ஃப்ரை மாதிரி இருந்திருக்கு. ஓகேங்களா. அது தான் பார்த்து என்ன பண்ணுறது முதல்ல பலப்படுத்தியவர்கள் யூஸ் பண்ணப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. உப்பு, மிளகு, முத்துக்கள், தந்தம், பட்டு, நறுமண பொருட்கள், வைரம், குங்குமப்பூ இதெல்லாம் எப்படி இருப்பாங்க முக்கியமான ஏற்றுமதி பொருட்கள். இறக்குமதி புஷ்பராகம், தகரம், கண்ணாடி, குதிரைகள். அதாவது ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிலினி என்ன பண்ணியிருப்பார் தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூல்ல முசிறி வந்து இந்தியாவின் முதல் பேரங்காடி சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் எம்போரியம் இன் வேர்ல்டுன்னு. ஓகேங்களா. ரோமனிய குடியிருப்பு பார்த்தீங்கன்னா முசிறி இருந்திருக்கும். ரோமனியன் குடியிருப்பு வந்து எங்க இருந்துச்சா முசிறி இருந்திருக்கும். அங்க வந்து ரோமன்ஸுடைய கடவுளான அகஸ்டஸ் கடவுளுக்கு என்ன பண்ணுவாங்க கோயில் கட்டியிருப்பாங்க. அலெக்சாண்டரை சேர்ந்த வணிகருக்கும் முசிறியை சேர்ந்த வணிகருக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு பிசினஸ் ரிலேட்டட் அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கும். அதை பத்தி எதுல சார் சொல்லியிருப்பாங்கன்னா அந்த வீணாவை சேர்ந்த பாப்பிரஸ் பேப்பர் இருக்கா பாப்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு என்னன்னா ஒரு பேப்பர் தயாரிக்கக்கூடிய புல்வகை. அதுல வந்து அந்த பேப்பர் பாப்பிரஸ் அப்படின்னு பேர் இருக்கும். வியனா அது வந்து வியனா அரங்காட்சியகத்தில் வியனா பாப்பிரஸ் அப்படின்னு சொல்லப்படுது. மௌரிய பேரரசர் வீழ்ச்சிக்கு அப்புறம் வடமேற்குல இருந்து யார் சார்ந்த சாகர்கள், சைத்தியாஸ், பார்த்தியாஸ், இந்தோ கிரேக்கன்ஸ் அண்ட் பாக்டியா கிரேக்கர்ஸ்லாம் வந்திருப்பாங்க இந்தியாவுக்கு. கிரீக்ஸ்லாம். ஓகேங்களா. குஷானாஸ் போன்ற என்ன பண்ணாங்க இந்தியாவில் பல எடுத்திருப்பாங்க. அசோகரன் மறைவுக்கு முன்னாடி தெற்கு சாத்தவாகனாஸ் சாத்தவாகனாஸ் சுதந்திர அரசராக இருப்பாங்க. குப்த பேரரசுக்கு முன்னர் வடக்கே சுங்கர்களும் கண்வர்களும் ஆட்சி பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. கலிங்கத்துல சேட்டிஸ் என்ன அப்படி இருப்பாங்கன்னா ஆட்சி பண்ணியிருப்பாங்க. கலிங்கம் அப்படின்னா இன்னைக்கு இருக்க ஒடிசா பகுதி. ஓகேங்களா. அப்ப இங்க பாத்துக்கலாம் சிம்பிளா இருக்கு பாருங்க. இந்தியா மௌரியருக்கு பின் தெற்கு சாதவாகனா, வடக்கு சுங்கா கண்வா, வடமேற்கு இந்தோ கிரேக்கா, சாகாஸ், பார்த்தியன்ஸ் அண்ட் குஷானாஸ். ஏவென்ஸ் ஜனதேவனின் அயோத்தி கல்வெட்டு, ஃபெரிஃபோலிஸின் நக்சிரஸ்தம் கல்வெட்டு, மோகா தச்சசீலம் செப்புப்பாட்டையும், ஜுனாகத் கிர்னார் கல்வெட்டு, நாசிக் மெய்கீர்த்தி பிரசஸ்தி, முதலாம் டெரிஷியன் கல்வெட்டு. ஓகேங்களா. நாணயங்கள் சாதவ நாணயங்கள், 2ஆம் கட்பீசி நாணயங்கள், ரோமானியன் நாணயங்கள். இலக்கிய சார்ந்து பார்த்தோம்னா புராணங்கள், கார்கி சமிகிதா, பானப்பட்டரின் கர்ஷ சரித்தம், பதஞ்சலியின் மகாபாஷ்யம், குணாதியாவின் பிரிகஸ்தகதா, நாகார்ஜுனோட மத்தியமிக சூத்ரா, அஸ்வகோஷரின் புத்த சரித்தம், காளிதாசரின் மாளவிகா மித்னம் இதெல்லாம் என்ன பண்ணப்படுது இதுகளுக்கு சொல்லப்படுது. அயல்நாட்டர் குறிப்புகள் பார்க்கும்போது சீன பௌத்த துறவியோடைய விவாங்சோட பயண குறிப்பு சொல்லப்படுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வழக்கே சுங்கர்களும் கண்வர்களும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சுங்கா கன்வர் கொஸ்டின்ஸ் வரும் மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா. முக்கியமாக பார்த்துக்கலாம் புஷ்யமித்ர சுங்கருக்கு பார்த்தீங்கன்னா அவரோட மகன் அக்னிமித்ரா வந்திருப்பாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா காளிதாசை இயற்றிய மாளவிகா மித்ரா நாடகத்துறை கதாநாயகன். கேட்கலாம் காளிதாசை இயற்றிய மாளவிகா கனி மித்ரா நாடகத்துடைய கதாநாயகன் யாரு ஹீரோ யாருன்னா யாரு புஷ்யமித்ர சுங்கோட மகனான அக்னிமித்ரன் கேட்கலாம். ஓகேங்களா. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த நாடகம் அக்னிமித்ரன் மகன் யாருன்னா வசுமித்ரா. புஷ்யமித்ரா, அக்னிமித்ரா, வசுமித்ரா.
சிந்தனைகளை வெற்றி கொண்டா கூடப்படுது. ஓகேங்களா? இந்த சுங்க வம்சத்தின் பின்வந்த அரசர்கள் வலிமை இல்லாம இருந்தனால என்ன இருப்பாங்க, இண்டோ பாக்டீரியாஸ் அண்ட் இண்டோ பார்ட்டிஸ் என்ன அப்படி இருப்பாங்கன்னா கைப்பற்றி இருப்பாங்க நம்ம பகுதியை. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் யார்கிட்ட சார் லாஸ் ஆகிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வாசுதேவ கன்வர்ட்ட தோற்று போயிருப்பாரு. அதுக்கப்புறம் யாரும் வந்திருப்பா, கன்வாஸ் ஆட்சி பிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சமஸ்கிருத மொழியின் இரண்டாவது இலக்கண அறிஞர் யாருன்னு பார்த்தோம்னா பதஞ்சலி. அவர் ஆதித்தர் சப்போர்ட் பண்ணவர் யாருன்னு பார்த்தோம்னா யாரு, புஷ்யமித்ரா. ஓகேங்களா? புஷ்யமித்ரா பார்த்தோம்னா பௌத்தர் என்ன பண்ணுவார், புத்த மதத்தை பின்பற்றவங்க துன்புறுத்துவாரு. பட் ஆனால் இவர் ஆட்சி தான் என்னது, பார்குத் சாஞ்சி ஆகிய இடத்தங்கள்ல பௌத்த நினைவுச்சனங்களை சீல் செய்யப்பட்டு புதுப்பிக்கவும் செஞ்சிருப்பார். ஓகேங்களா? கன்வர்ஸ் பத்தி 4 வருஷம் மட்டும் இருக்கும். கிட்டத்தட்ட 42 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? கன்வர்களின் வீழ்ச்சிக்கு பின் புத்தர்கள் எழுச்சி வர மகதத்தின் வரலாற்றுல குறிப்பிட சொல்லப்படி என்ன இருக்காது, எந்த ஒரு சேஞ்சஸும் வந்திருக்காது. கன்வர்சர் வாசுதேவ கன்வா, பூமிமித்ரா அண்டு நாராயணா அண்டு சுசர்மன். கடைசி கன்வர்சர் சுசர்மன் ஆந்திராவை சேர்ந்த வலிமை மிகுந்த குறுநில மன்னரான ஷிமுகா, யாரான ஷிமுகா என்பவரால் கொல்லப்பட்டார். ஷிமுகா சாட்டவாகன வம்ச ஆட்சிக்கு அடிக்கலை நாட்டியிருப்பார். இங்க இருந்து பாருங்களேன், ஹதிகும்பா யானை குகை கல்வெட்டு, கலிங்க அரசர் காரவேலர் சுங்க அரசர்களின் சமகாலத்தவர் ஆவார். காரவேலர் பற்றிய செய்திகளை நாம் ஹதிகும்பா கல்வெட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? காரவேலர் எந்த காலத்தை சேர்ந்து, சுங்க வம்சத்தை சேர்ந்து, சுங்க வம்ச சமகாலம், அதாவது சேம் கான்டெம்பரரி. ஆனால் அது கல்வெட்டை பற்றி எந்த கல்வெட்டு, ஹதிகும்பா கல்வெட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லப்படுது. ஹதிகும்பா கல்வெட்டு எங்க இருக்குன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் போலாம். தெற்கு சாத்தவாகனா குஷானகர்கள் வட இந்தியாவில் 300 காலம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட்சி செஞ்சிருப்பாங்க. தென்னிந்தியாவில் சாதவானர், தென்னிந்தியாவில் ஆந்திரா கௌதம புத்திர சத்தக்கனி இருக்காரு இல்லையா, அந்த அவங்க நான் தமிழர்கள் கோல வச்சிருப்பாரு. சாதாரண வம்சத்தின் நிறுவிய ஷிமுகா 23 ஆண்டுகள் என்ன பண்ணியிருப்பாரு, ஆட்சி செஞ்சிருப்பாரு. அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவரை தொடர்ந்து அவருடைய சகோதரர் கிருஷ்ண பதவியேற்றிருப்பாரு. கிருஷ்ணரும் அவருடைய சகோதரின் மகன் சதர்கனி 10 ஆண்டு ஆட்சி கொண்டிருப்பாங்க. இவர் காலத்துல வந்து சாதவன அரசு, சாதவகனா எம்பையரான இருக்கும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும். ராஜஸ்தான் முதல் தென்கிழக்கு ஆந்திரா வரையில், மேற்கு குஜராத் முதல் கிழக்கு கலிங்க வரையில் விரிந்து பிறந்த பேரரசை யார் ஆட்சி செஞ்சிருப்பா, சாதவகன வம்சம். சாதவன என்ன பண்ணியிருப்பாங்க, 2 அஸ்வமேதையாக என்ன பண்ணியிருப்பாரு, நடத்தியிருப்பாரு. சாதவன அரசர்கள் மாபெரும் மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதம புத்திர சதர்கனி ஆவார். இவருடைய அன்னை, அதாவது அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதம பாலஸ்ரீ. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நாசிக் கல்வெட்டு, அதாவது நாசிக் மேற்கிருத்தி வெளியிட்டிருப்பாங்க. நாசிக் கல்வெட்டு அதில் தான் பார்த்தீங்கன்னா இவர் சாகர், யவனஸ், கிரீக்ஸ், பகலவஸ், பார்த்தியன்ஸ் ஆகியோர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அழிச்சிருப்பாரு அப்படின்ட்டு இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? கப்பலின் வடிவம் பொறிக்கப்பட்ட வசிஷ்ட புத்திர ஸ்ரீபுலமா, இவர் என்ன காயின் வெளியிட்டிருப்பாரு பாத்தீங்கன்னா, முக்கியமானது கேட்க சான்சஸ் இருக்கு. கப்பலின் வடிவம் பொறிக்கப்பட்டுள்ள வசிஷ்ட புத்திர ஸ்ரீபுலமாய் நாணயங்களை என்ன பண்ணியிருப்பாரு, ஆந்திரர்கள் வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஆந்திரர்கள் யாரை மென்ஷன் பண்றாங்கன்னா சாதவாகனன்னு சொல்லக்கூடிய சாட்டவாகனாஸ். ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கப்பற்படையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம போகர் கல்வெட்டு என்ன சார் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, தென்கிழக்கு ஏசியா, சவுத் ஈஸ்ட் ஏசியால தென்கிழக்கு ஏசியா, சவுத் ஈஸ்ட் ஏசியால பாத்தீங்கன்னா அவங்களுடைய அரசு உருவாக்குறது இவங்களுடைய பங்களிப்பு இருந்ததாக சொல்லப்படுது. இவங்க இலக்கிய பங்களிப்பு வந்து அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது, சும்மா சிம்பிளாக தான் இருக்கும். சாதாரண அரசர் ஹாலா பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த சான்ஸ்கிரிட் போயட்டு, அவ்வளோதான். அதோட இங்கே தேவையில்லை, மித்தெல்லாம் அவ்வளோவா வராது, நமக்கு தேவையில்லை. நாட் நீட். உங்களுக்கு விட புத்தரின் ஆழ்வீர சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா பாமியான் வெளியில் இருக்குது. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாமியான் வெளியில் இருக்குது. ஓகேங்களா? இம்மலையில் பார்த்து பண்டைய வடமேற்கு எல்லைப்புறத்தில் அமைஞ்சிருக்கு. தற்போது இந்த பகுதி எங்கே சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுடைய சென்ட்ரு பாயிண்ட்ல இருக்கு. ஓகேங்களா?
இச்சிற்பங்கள் வந்து மகோரிய காலத்துக்கு பின்னாடி காந்தார கலைப்பாணி, ஓகேங்களா, காந்தாரா செக்ஷன் சொல்லுவோம், அந்த ஸ்டைல் இருக்கு, காந்தாரா ஸ்டைல் இருக்கு. இந்தோ கிரீக்ஸ், இந்த பார்த்தியா, சாகனா, குஷானா, இல்லை பார்க்கும்போது டேரக்டாக குஷானாஸ் போயிடலாம். ஓகேங்களா, இந்த குஷானாஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குஷான் இருக்குதுல இந்த அந்த பீரியட் பார்க்கும்போது தூய்மையான தங்கத்தை வெளியிட்டவங்க யாரு பார்க்கும்போது குஷானா தான் வெளியிட்டிருப்பாங்க. குஷானா பேரரசர் மாபெரும் பேரரசர் யாருன்னு பார்த்தோம்னா யாரு, கனிஷ்கர். அவர் தான் பார்த்தீங்கன்னா எப்போ பிறந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா கிபி 78. இவரோட பிறந்த வருஷத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட இந்திய அரசாங்கம் தேசிய நாட்காட்டியை உருவாக்கி இருக்கு. அதான் அது கிபி 78 ஷாக்கா வருடம் இல்லை ஷாக்கா இயர் கேலண்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, தொடக்கத்தில் காபூல் தான் உங்களுடைய குஷான தலைநகர் இருந்திருக்கு. பின்னாடி அது எங்கே மாறி இருக்கும்னா பெஷாவர் அல்லது புருஷபுரம் அப்படின்ட்டு பிளேஸ்க்கு மாறி இருக்கும். சொன்னேன் இல்லை, உங்களோட முக்கியமான காரியம் தங்க நாணயம். குஷானா பொறுத்தவரை 2 முக்கியமான பார்த்தீங்கன்னா நாணயம் தான். அது என்ன நாணயம் பார்த்தோம்னா தங்க நாணயம். குஷானா பேரரசர் ஜூலியஸ் சீசர் வாழ்ந்து அந்த ஒரே கான்டெம்பரரி டைம் ஆகும். ஓகே, ரெண்டும் ஒன்று, அது ஒரே கான்டெம்பரரி டைம். சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம்னா இதோட வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இன்னும் இந்த ஸ்லைடு இதை மட்டும் முடிச்சுக்கலாம். இதேமாரி நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பெர்சியன் காலம், குப்தர் மற்றும் இந்த காலத்தை பார்க்க குப்தர் மற்றும் வர்த்தன இன்ஸ்டிடியூட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது தொழில் சேனல் பார்க்கும்போது என்னன்னு பார்த்தோம்னா குப்த அரசரால் வெளியிடப்பட்ட தங்கம், வெள்ளி மற்றும் செப்பு நாணயங்கள், சமுத்திரகுப்த அலகாபாத் தூண் கல்வெட்டு, மெக்ரால் இரும்பு தூண் கல்வெட்டு, இரண்டாம் சந்திரன் உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, ஸ்கந்தகுப்தனின் பிதாரி தூண் கல்வெட்டு, சத்பா பாறை கல்வெட்டு, மதுபான் செப்பு பட்டயம் இதெல்லாம் சொல்லலாம். சோனாபட் செப்பு பாட்டயம், நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு. இலக்கிய சேனல் பார்க்கும்போது விஷ்ணு, மத்திஷ்யா, வாயு, பாகவத புராணம், நாரதரின் நீதி சாஸ்திரம், விசாகதத்தரின் தேவச்சந்திரகுப்தம், முக்தர ராட்சசம், பாணரின் கர்ஷசரித்தம், காளிசாரி நாடகங்கள், இரண்டாம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவிற்கு வரைய புரிந்த சீன புத்த துறவியான பாக்கியாவின் பயண குறிப்புகள், ஹர்ஷரின் ரத்னவாளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா, இவாங்ஸ்வைன் சியூகி இதெல்லாம் சொல்லலாம். குப்தரசை வந்து எப்படி குப்தரசை நிறுவியான ஸ்ரீகுப்தர் அவர் அவர் வந்து அப்போதைய வங்காளம் மற்றும் பீகார் பகுதியை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆனதாக கருதப்படுது. ஓகேங்களா, நாணயங்கள் முதல் இடம்பெற்ற குப்த அரசின் படி வந்து ஸ்ரீகுப்தர் இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா, இவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கணக்கோச்சர் வந்திருப்பாரு. இவருக்கு அப்புறம் தான் இவரோட கணக்கோச்சர் பிள்ளை தான் யாரு, முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர் காலம் பார்த்தீங்கன்னா 319 335. முதலாம் சந்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா அது லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்தவர். குமாரதேவி என்ன பண்ணியிருப்பாரு, மேரேஜ் பண்ணியிருப்பாரு. இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா தங்க நாணயங்கள் என்ன பண்ணியிருப்பாரா வெளியிட்டிருப்பார். அவர் மற்றும் அவர் மனைவியான குமாரதேவி உருவம் குறித்த நாணயங்களை வெளியிட்டிருப்பார். அடுத்த சந்திர முதலாம் இதோட லிச்சாவியா என்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது லிச்சாவி பழமையான கணசங்கள் ஒன்று. ஆட்சி பகுதி பார்த்தீங்கன்னா கங்கை பகுதிக்கும் நேபாளத்துக்கும் அது இடைப்பட்ட பகுதியா இருக்கும். சமுத்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தரமான சமுத்திரகுப்தர் குப்த அரச வம்சத்தை நிறுவியிருப்பாரு. சமுத்திரகுப்தரை அவைக்கள புலவரான ஹரிசேனர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ராயகே மெய்கீர்த்தி அலகாபாத் தூண்ல என்ன பண்ணியிருப்பாரு, பொறிச்சிருப்பார். ஓகேங்களா, அப்ப அலகாபாத் தூண் கல்வி வெளியிட்டவர் யார் பார்த்தீங்கன்னா யாரு, சமுத்திரகுப்தர். அதில் வந்து பொறிச்சவர் யார் பார்த்தீங்கன்னா ஹரிசேனர். ஓகேங்களா, பிரசஸ்தி மெய்கீர்த்தி அப்படின்னா பிரசஸ்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். அதன் பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு பாராட்டி கூறுவதாகும். அவைக்கள புலவர்கள் அரசர்கள் புகழ்ந்து பாடி அவரது சாதனை பட்டியலிடுவாங்க இல்லையா, இவை பின்னர் மக்கள் படித்து தெரிந்து கொள்வதற்காக தூண்களில் பொறிக்கப்பட்டன. காமன் தான் என்ன அது, மக்களை பொறுத்த மெய்கீர்த்தி இதெல்லாம் பிரசஸ்தில வெளியிடுவாங்க. தென்னிந்திய படையெடுத்த சமுத்திரகுப்தர் மிகப்பெரிய போர்ப்படை தளபதி. அவர் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் பல்லவ நடரசர் விஷ்ணுகோபால் என்ன பண்ணியிருப்பாரு, தோற்கடிச்சிருப்பாரு. வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் வந்து 9 அரசர் கைப்பற்றிருப்பாரு. தென்னியாவை சேர்ந்த 12 அரசர்கள் என்ன பண்ணிருன்னா தனக்கு கப்பம் கட்ட வச்சிருப்பாரு. ஓகேங்களா, சமுத்திரகுப்தர் என்னது ஒரு விஷ்ணு பக்தராக இருப்பாரு. தனது மேலாக்கி நிலைய நாட்டு அரசரால் நடத்தப்படும்
வேதகால சடங்குகளை என்னது அஸ்வமேத யாகம்னு சொல்லக்கூடிய குதிரைகளை பழியும் சடங்கு யார் நடத்திருப்பா? சமுத்திரகுப்தர். ஓகேங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா வீணை வாசிப்பது போன்ற என்னது தங்க நாணயம் வெளியிட்டிருப்பாரு. இவருக்கு வந்து ரொம்ப வந்து இவர் பொயட், கவிதையில ரொம்ப வல்லவர். அதனால வந்து இவர் கவிராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவரும் இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவரும் பாத்தீங்கன்னா அது சமகாலத்தவர், சேம் கான்டெம்பரரி. ஓகேங்களா? அடுத்து 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தருடைய மகன் தான் யார்? 2ஆம் சமுத்திரகுப்தர். அவர் விக்ரமாதித்யர் அழைக்கப்படுறாரு. இவர் சாகர்சர் என்ன பண்ணியிருப்பாருன்னா தோற்கடிச்சிருப்பாரு. இவருக்கு பட்டப்பேர் வந்து விக்ரமாதித்யர். ஓகேங்களா? இவருடைய காலத்துல யாரு? சீன பயணியான பாகியான் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. இவர் அவையில பாத்தீங்கன்னா நவரத்ன அமைச்சர்கள் வந்திருப்பாங்க. யார் யார் பாத்தீங்கன்னா காளிதாசர். காளிதாசர் யாருன்னு பாத்தீங்கன்னா சமஸ்கிருத புலவர், ஹரிசனன் சமஸ்கிருத புலவர், அமரசென் கும்பா அகராதியில் ஆசிரியர், டிக்ஷனரி சொல்லலாம் சரி பொருள் அகராதியில் ஆசிரியர், தன்வந்தரி மருத்துவர், காகபானகர் ஜோதிடர், சங்கு கட்டடக்கலை நிபுணர், வராகி மீரர் வானிலை அறிஞர், வராட்சி இலக்கண அறிஞர் மற்றும் சமஸ்கிருத புலவர், விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர், மெஜிஷியன். இன்னொரு சந்திர பட்டப்பேர் வந்து விக்ரமாதித்ய, நரேந்திர சந்திரன், சிம்மசந்திரன், நரேந்திர சிம்ம, விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ, இந்த மாதிரி ஒரு பேர் நிறைய பேர் இருக்கு. இன்னொரு சத்துரு அவர் மகனை யார் வந்து முதலாம் குமாரகுப்தர் வந்திருப்பாரு. இந்த முதலாம் குமாரகுப்தர் என்ன பண்ணிருப்பாரு? நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருப்பாரு. பாகியன் வந்து என்ன பண்ணிருப்பாரு? இங்க வந்திருப்பாரு. இவருடைய ஆட்சி காலத்துல பாகியன் வந்திருப்பாரு. கபிலவஸ்து காலம் இருந்தது. ஆனா பாட்டாளிபுரத்துல மக்கள் செழிப்பா இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். யாருடைய ஆட்சியை பத்தி? குப்தருடைய ஆட்சியை பத்தி. குப்தர் வந்து தெய்வீக உரிமையை கோட்பாடு கொண்டவங்க. அரசர்கள் வந்து கடவுளின் பிரதிநிதியாக கருதப்படுவாங்க. ஓகேங்க, ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட் தான் யாரு? குப்தா கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து குப்தர் அரசலுக்கு அமைச்சர்கள் மந்திரி குழு ஒன்று நிர்வாகத்தில் உதவி செய்யும். அக்குழு பாத்தீங்கன்னா இளவரசர்களையும் உயர் அதிகாரிகளையும் கப்பம் கட்டு சிற்றரசலையும் கொண்டு இருக்கும். ஓகேங்களா? உயர் பதவியில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்கன்னா தண்டநாயகர் மற்றும் மகா தண்டநாயகர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. குப்த பரசு தேசம் அல்லது புக்தி. குப்த பரசு தேசம் அல்லது புக்தி அப்படின்னு என்ன பண்ணுச்சு? பல பிராந்தியமா பல பிரசிடென்சியா பிரிக்கப்பட்டிருந்தது. அவற்றை உபாரிகா என்னும் ஆளுநர் என்ன பண்ணியிருப்பாங்க? அட்மினிஸ்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. பிராந்தியங்கள் பாத்தீங்கன்னா விஸ்வா என்னும் மாவட்டங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? புக்தி, உபாரிகா, விஷ்யா. ஓகேங்களா? விஷ்யா ரூல் பண்ணவங்க யாரு? விஷயப்பதி சொல்லுவாங்க. ஓகேங்களா? கிராம லெவலில் பாத்தீங்கன்னா கிராமிகா, கிராமதி யாகஷா. ஓகேங்களா? யாகஷா அவங்க என்ன பண்ணுவாங்க? யாகஷா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதிகம் செயல்பட்டு இருப்பாங்க. எங்க ரூல் பண்ணுவாங்க? ஜம்மு காஷ்மீர்கிட்ட வடமேற்குல இருந்து இங்கிட்டு நம்ம டெக்கான் பிளேட்டு மேல இருந்து இங்கிட்டு ஈஸ்ட் வரைக்கும். குப்தர் நிலங்களை வந்து எப்படி படுத்திருப்பாங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. ஷேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள், கிலா தரிசு நிலங்கள், அபரகதா வனம் அல்லது காட்டு நிலங்கள், வஸ்தி குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள், கபத சரக்கா மேய்ச்சல் நிலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சிரஸ்தி அதாவது வணிகம் செய்யும் போது சிரஸ்தி அண்டு ஷார்த்தவாக அப்படின்னு சொல்லுவாங்க. சிரஸ்தி அப்படின்னா ஒரு இடத்துல நிலையா என்ன பண்ணுவாங்க? வணிகம் செய்வாங்க ஒரே இடத்துல இருந்து. இதுவே சார்த்தவாகனா என்னது? மாடுல எருது பூட்டி வண்டியில பொருட்களை எடுத்து பல்வேறு இடங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? சென்று ட்ரேட் செய்வாங்க, வணிகம் பிசினஸ் செய்வாங்க. ஓகேங்களா? நாலந்தா பல்கலை பாத்தீங்கன்னா 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டு குப்த பேரரசு ஆதரவுல தலை துவங்கி இருக்கும். பின்னாடி கண்ணூசியை சேர்ந்த பேரரசு ஹர்ஷர் இருக்காரு இல்லையா, அவருடைய காலத்தில் எப்படி இருக்கும்? நல்லா செழிப்பாக தான் இருந்திருக்கும். நாங்கள் பௌத்த தத்துவம் என்ன இருக்குன்னா முக்கிய பாடப்பிரிவாக இருந்திருக்கும். யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் கற்பழிக்கப்பட்டிருக்கும். அப்பல்கலைக்கழகத்தில் இவாங் சுவாங் பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பதில் பல ஆண்டுகள் செலவழிச்சிருப்பாரு. அந்த வளாகத்துல 8 மகா பாடசாலைகளும் 3 கேட்கலாம் 8 அந்த வளத்துல என்ன நிறைச்சு கேட்கலாம் 8 மகா பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்திருக்கும். ஓகேங்களா? நாலந்தா பல்கலைக்கழகம் பாத்தீங்கன்னா பக்தியார் கில்ஜி. யாரு? பக்தியார் கில்ஜியால என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? அதாவது அடிமை வம்சம் மூலமா தாக்கடிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? நாலாவது ரீசனாக உலக பாரம்பரிய சின்னமா கருதப்படுது. அது மட்டும் இல்லாம நாலாவது சின்ன உருவாக்கியவர் யாருன்னு சொன்னப்ப முதலாம் குமாரகுப்தா. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா
இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசு என்ன பண்ணியிருக்குன்னா என்ன பண்ணியிருக்காங்க யாருக்கா தெரியுமா சொல்லுங்க. மோடி என்ன பண்ணி வச்சாரு, நாலாவது பழகம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. நாலாவது பழகம் என்ன பண்ணியிருக்காங்க, ரெனோவேட் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யுனெஸ்கோ வந்து அது என்ன பண்ணா பாதுகாக்குது. மெகல் இரும்புத்தூண் கல்வெட்டு முக்கியமானது. குப்தர் நாணய முறை அறிமுகப்படுத்த யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரு, சமுத்திரகுப்தர். குசானரி நாணயங்கள் சந்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கின. அதாவது குசானாஸை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க காயின்ஸ் வந்து இன்ஸ்பயர் ஆகி யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, குப்தர் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி செப்பு காசுகள் குறைவாக வெளியிடப்பட்டிருக்கும். இவங்களுக்கு வர்ணாசிரமம் இருந்திருக்கும், உடன்கட்ட சதி பழக்கம் இருந்திருக்கும், உடன்கட்ட ஏறும் பழக்கம் இருந்திருக்கும். ஓகேங்களா, பலதார மனைகளாக இருந்திருக்கும், இந்திய அடிமை முறையெல்லாம் இருந்திருக்கும். அஸ்வமேத யாகம், அதாவது இந்த காலத்துல சான்ஸ்கிரிட் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெற்றிருக்கும். அஸ்வமேத யாகம் நடத்தியிருப்பாங்க. யார் யார் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும். குப்தர் காலத்துல அந்த உருவ வழிபாடு வந்து இப்பதான் தொடங்கியிருக்கும். வைணவம் சைவம் எப்ப இருக்கும், குப்தர் காலத்துல தொடங்கியிருக்கும். கட்டுமான கோயில் வந்து கட்டுமான அடிப்படை உருவானது யாரு, குப்தர்கள் காலத்துலதான். ஓகேங்களா, முக்கியமானது குப்தர் உலக சிற்பத்தில் வந்து ரெண்டு சொல்லலாம். ஒண்ணு, நாலந்தாவில் உள்ள 18 அடி உயரம் புத்தரின் செப்பு சிலை, சுல்தான் கஞ்சி நிறுவனத்தில் உள்ள 7 அடி உயரம் உள்ள புத்தரின் உலக சிற்பம். இதானது புத்தருடைய மிக முக்கியமான சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து ஓவியக்கலை பக்கம் வந்து அஜந்தா குகை. அஜந்தா குகை எங்க இருக்குன்னு சொல்லியிருந்தேன், அப்பதான் ஞாபகம் இருக்கா, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இலக்கியம் இப்பதான் பார்த்தோம், யார் யார் என்ன எழுதினாங்க. பிராகிருதம் வந்து மக்களால் பேசப்படும் மொழியா இருந்திருக்கும். ஓகேங்களா, ஆனா குப்தர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, சமஸ்கிருதம் என்ன பண்ணிருப்பாங்க அலுவலக மொழியை கொண்டிருப்பாங்க. ஓகேங்களா, பணினி என்ன எழுதியிருப்பாருன்னா அஷ்டதியாயி எழுதியிருப்பாரு, பதஞ்சலி மகாபாஷ்யம் எழுதியிருப்பாரு. வங்காளத்தை சேர்ந்த சந்திரோ கோமியா என்ற பௌத்தர் என்ன பண்ணியிருப்பாரு, சந்திர வியாக்கரணம் எழுதியிருப்பாரு. காளிதாசன் வந்து இயற்றிய நாடக நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாகுந்தலம், மாளவிகா கனிமித்திரம், விக்ரம ஊர்வஷ்யம் என்பனவாகும். ஓகேங்களா, அடுத்து சிறப்புமிக்க நூல் மித்தர் என்ன மேகதூத், ரகுவம்சம், குமார சம்பவம், விருது சம்ஹாரம். ஓகேங்களா, பூஜ்யம் கண்டுபிடிச்சது யாரு, இந்தியன்ஸ் தான். பூஜ்ய கண்டுபிடிப்பும் அதன் பரிணாம வளர்ச்சியும் தசமேன் முறையும் குப்தர்கள் ஆட்சிகள் என்ன பண்ணியிருப்பாங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஆரியபட்டர் வந்து வராக மிகிரர், பிரம்மகுப்தர், ஆரியபட்டர் வராகி மிகிரர், பிரம்மகுப்தர் ஆகியோர் அக்காலப்பகுதியை சேர்ந்த முக்கிய கணிதவியல் வானவியல் அறிஞர் இருப்பாங்க. ஆரியபட்டர் என்ன இருப்பாருன்னா சூரிய சித்தாந்தா, அதாவது என்னது சூரிய சந்திரகிரகணத்தை பற்றி சொல்லியிருப்பாரு. மருத்துவத்தை போய்விட்ட தன்வந்தர் என்ன ஆயுர்வேத மருத்துவத்தை பற்றி சொல்லியிருப்பாரு. ஷரக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞராக வந்திருப்பாரு. சுஷ்ருதர் என்ன இருந்திருப்பாருன்னா அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்திருப்பாரு. சரி, ஓகே, இது மட்டும் இருக்கணும். இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, 6th கொஞ்சம் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ரிமைனிங் வந்து 4th யூனிட் வர்த்தமான பேரரசு இருக்குது. வர்த்தமான பேரரசு வந்து நமக்கு முக்கியம் இல்லை, இம்பார்ட்டன்ஸில் நான் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரீவியஸ் கொஸ்டின் அடிப்படையில் போயிடலாம். அந்த வர்த்தமானம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம ரிமைனிங் என்ன பார்க்கணும், நெக்ஸ்ட் வந்து 4th யூனிட் இருக்கும். அதை வந்து சதர்ன் இந்தியா ஹிஸ்டரி வந்து நெக்ஸ்ட் 9th பார்ப்போம், சேர்த்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரிமைனிங் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதை கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.